ஒரு காலத்துல இந்த இடம் ரொம்ப பேசக்கூடிய இடமாக, ரொம்ப உயர்ந்த ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்திருக்கு. அப்போ ஒரு காலத்துல இந்த காடு மலைகள்லாம் ரசவாதத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப மூலிகை தோட்டமா, மூலிகை வனமா, மூலிகை செயலா இந்த பகுதி முழுக்க ஒரு பெரிய வடிவத்துல இருந்திருக்கு. அது தாவரங்கள்லாம் இப்போ ஒரு நல்ல தன்மையில இல்லாம அதுங்கெல்லாம் ரொம்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி அதுங்களோட பொலிவு இழந்து அதுங்களுடைய வடிவத்தை இழந்து போயிடுச்சு. நம்ம எப்பயுமே நம்ம நம்ம எப்படி ஆரோக்கியமா இருக்கிறோமோ, நம்ம வீட்டுல எப்படி ஆரோக்கியமா இருக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு நகரம் ஒரு நாடு வளருதுன்னா காடு மலைகள் வந்து ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப காடு மலைகள்ல இருக்கிற தாவரங்கள் எப்பெல்லாம் ஆரோக்கியமா செழிக்குதோ அப்ப மக்கள் ஆரோக்கியமா இருக்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்துல மருத்துவம் பார்க்கறது ஒண்ணு, மருத்துவத்தை பார்க்காமலே மருத்துவத்துக்குள்ள இருக்கிற அந்த மருத்துவத்துடைய தன்மை எல்லாமே அந்த வனங்கள்ல இருக்கிற காடுகள்ல இருக்கிற அதோடைய சுவாசம் நமக்கு கிடைக்கப்பட்டு அதுல இருந்து நம்ம ஒரு நல்ல வடிவத்தை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதுக்காக தான் இயற்கையில எப்பயுமே என்னன்னா, ஒரு பக்கம் மனிதர்களுடைய ஆண் பெண் படைப்புகளா இருந்தாலும் இன்னொரு பக்கம் தாவரங்களை வந்து அது வந்து ரொம்ப தீவிரமா ஒரு நல்ல தன்மையில அது வளர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருப்பாங்க. அப்ப ஒரு பக்கம் நல்ல தாவரங்களும் நல்ல காடுகள் நல்ல செயல்கள்ல இருக்கும்போது நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவையான அந்த காற்று தூய்மையான காற்றுல அந்த நல்ல தன்மையில உள்ள மூலிகை பொருளிலிருந்து அந்த காற்றை சுவாசிக்கும் போது அந்த மக்கள் நல்ல தன்மையில வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எப்பயுமே இந்த காடுகள் மலைகள் மீது ஒரு தீராத ஒரு செயல் வந்து இயற்கைக்கு உண்டு, பிரபஞ்சத்துக்கு உண்டு. அப்ப இந்த பிரபஞ்சத்தை நோக்கி இருக்கிற தியானத்தை பண்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தாய்மையா ஒரு ஒரு ஹீரோவா ஒரு குருவா யாரை பார்க்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காடுகளையும் மலைகளையும் தான் பார்ப்பாங்க. அப்ப ஒவ்வொரு தியானம் பண்றவனுக்கு யார் தாயா தெரியுறான்னா காடு மலையில் தான். இப்ப எமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது எதுன்னா நகரம் கிடையாது, நகரத்துல உள்ள மக்கள் கிடையாது. எந்த ஆணையோ எந்த பெண்ணையோ பார்க்கறதுக்கு எனக்கெல்லாம் பெருசெல்லாம் விருப்பம் கிடையாது. இதெல்லாம் இந்த இடத்துல இந்த சூழல்ல செஞ்சு இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் பணி செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளை வந்து நகரத்துக்குள்ள இறக்கி விடுறாங்க. நம்ம வந்து நேரடியா மக்களோட கம்யூனிகேஷன்ல மக்களோட பழவி மக்களோட சாப்பிட்டு மக்களோட பயணிக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஒரு மரத்துக்கிட்ட பார்த்து மரத்தோட உட்காந்து மரத்திலே தூங்கி மரத்திலே சாப்பிட்டு மரத்தோட பயணிக்கிறதோ காடுகள்ல பயணிக்கிறதோ குகைகள்ல பயணிக்கிறதோ மலை தொடர்கள்ல நதியோட பயணிக்கிறதோ நதி கரைகள்ல பயணிக்கிறது நமக்கு வந்து ஒரு தாய்மையோட பயணிக்கிற மாதிரி. நான் இறைவனை நேரடியா பார்த்தா என்ன ஒரு ஃபீல் ஒருத்தனுக்கு உணருமோ அதே தான் காடுகள் மலைகள். அந்த காடுகள் மலைகளுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நுட்பமான தன்மைகள் இருக்கு. ஒரு மனிதனை வளர்க்கக்கூடியது ஒரு ஆணோ பெண்ணோ இல்லாம ஒருத்தனை வளர்க்கணுங்கிறாங்க. அப்போ ஒரு ஆண் பெண் இல்லாம யாரும் இல்லாம தானாக வளரப்படணுங்கிறாங்க. அதனாலதான் காடுகள்ல இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல இருக்கிற அருகாமையில் இருக்கிற மரங்களும் நீங்களும் ஒரே ஒரே மாதிரிதான் இருப்பீங்க. ஆனா காடுகள்ல இருக்கிற மலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மலைகள்ல இருக்கிற மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா இருக்கும். அது என்னன்னா அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகி அதோடைய முழு தன்மையை அது வெளிப்படுத்தி இருக்குன்னு அர்த்தம். சபரிமலைக்கு ஒவ்வொரு முறையும் போகும்போது அந்த டெப்தான அந்த 48 மைல் அந்த பெரிய பாதையில நடக்கும்போது அந்த அழுகமதையில அந்த கரிமலை உச்சியில எல்லாம் விண் அளவுக்கு உயர்ந்து நிக்கிற அந்த மரங்கள் வந்து பெரிய வடிவத்தை வந்து எனக்கெல்லாம் கொடுத்துருக்கு. நான்லாம் வந்து ஐயப்பன் கோஷம் விட்டதில்லை. அங்க இருக்கிற பறவைகளுடைய சவுண்டு, அங்க இருக்கிற மரத்தோடைய இலைகளுடைய சவுண்டு, அந்த நதியில கால வைக்கும் போது அப்படியே ஒரு சில்னஸான ஒரு செயல். கூழாங்கல் அந்த கல் மேல கால வைக்கும் போது ஏதோ நம்ம அந்த ஒரு ரோஜா இதழ் மேல கால வச்ச மாதிரி ஒரு உணர்வுகள். அப்ப அந்த 48 மணி அந்த மயில்ல நான் அந்த காடு மலைகள்ல நடக்கும்போது பெரிய ஃபீல் பண்ணது. ஒரு பக்கம் வேர்வை கொட்டியும் அந்த மலை தொடர்ல ஒரு பக்கம் இறைக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில்னஸான தன்மை, ஒரு காற்றோட தன்மை, நம்மளுடைய காற்று அந்த இறப்புல அந்த கீழே லோவுல போயிடாம அந்த சுவாசத்தை அந்த காட்டு தன்மை வந்து நம்மளை ஈர்த்து ஒரு தாய் எப்படி குழந்தைக்கு தாய்ப்பாலை எப்படி ஊற்றாலோ அந்த மாதிரி ஈர்த்து அருகாமையில நம்மளை வச்சுக்கிற மாதிரி ஒரு கை பிடிச்சு ஒருத்தரை அணைச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் வந்து உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி கீழே சபரிமலையில ஐயப்பனை தரிசிச்சுட்டு மேல புல்மேட்டு பாதைன்னு இருக்கு, 18 மைல் அந்த மலை அந்த தொடர் நடக்கணும். இதெல்லாம் என்னுடைய வயதுல 8 வயது 9 வயதுல எனக்கு இதெல்லாம் அனுபவம். என் தந்தையார் வந்து கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் வந்து சபரிமலைக்கு போயிருக்கிறார்.
அப்ப எனக்குள்ள சபரிமலை ஐயப்பன் எனக்கு முக்கியமா, அதுக்குள்ள எனக்குள்ள பெரிய விஷயம் இல்ல. எனக்கு அந்த காடுகள் தான், அந்த காடுகளுக்குள்ள இருக்கிற அந்த ரசனைகள், அந்த காடுகளுக்குள்ள இருக்கிற தன்மை தான். அப்ப நாங்க இங்க ஐயப்பனை தரிசிச்சுட்டு வரும்போது பம்பா வழியா வந்துட்டு போகும்போது இந்த புலிமேட்டு பாதையில போகும்போது அப்படி ஒரு காற்று, அந்த மலைத்தொடர்ல நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும், அவ்வளோ சிரமமா இருக்கும். ஆனா அந்த ஆனந்தமான காற்றும் அது ஏதோ நம்ம கிட்ட பேச ட்ரை பண்ணும். அந்த ஒவ்வொரு மரங்களும், அந்த மரத்தோட சத்தம், அது யாரும் அதெல்லாம் ரசிக்கிறதுக்கு இங்க தயாரா இல்ல. அந்த மாதிரி இல்ல. அவ்வளோ பெரிய விஷயத்த அந்த அந்த இடத்துல மேல உச்சிக்கு போயிட்டா புல்வெளிகள்லாம் அப்படியே ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திடும். இந்த இடத்தை விட்டுட்டு நம்ம போக கூடாது அப்படிங்கிற ஒரு 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 பிடிப்பை நமக்குள்ள கொண்டு வரும். அப்ப ஒரு காடுகளுடைய அந்த வடிவம் எப்படி இருக்கு, மரங்கள், இலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி தாங்க இந்த ஊரு ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு இதோடைய தன்மைகள்லாம் பொலி விழுந்துருச்சு. ஒரு ரசவாதத்துல கொடி கட்டி பறக்கிற போகர், அகத்தியர், புலிப்பாணி, இந்த 3 பேரும் ரசவாதத்துல பெரிய எக்ஸ்பர்ட். நீங்க நினைக்கிற மாதிரி புலிப்பாணி, போகர், அகத்தியர் எல்லாம் சித்தரா ஒரு உருவமா எனக்கு தெரியாது. நான் இந்த பிறப்புல அந்த மாதிரி யாரையும் ஒரு உருவமா நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது எல்லாமே அகத்தியருங்கிற ஒரு தன்மையா காற்றாதான் பார்த்தேன், போகருங்கிற ஒரு தன்மையா காற்றாதான் பார்த்தேன், புலிப்பாணிங்கிற தன்மையா காற்றாதான் உணர்ந்தேன். ஆனா ரசவாதத்துக்குள்ள அந்த அந்த மூலிகைக்குள்ள, அந்த இலைகளுக்குள்ள அவங்க இந்த இலைகளையோ இந்த மரங்கள் இந்த காடுகள்ல அவங்க அனுபவிச்சு அவங்க இந்த இலைகளை தலைகளை பறிச்சு சாப்பிட்டு வாழ்ந்தாங்கிறதோட அவங்களுடைய கண்டுபிடிப்பு என்னவா இருந்துச்சுன்னா, இந்த உடல் இந்த இந்த இடத்துல கிடைக்கிற தாவரங்கள் மக்களுக்கு கிடைக்கணும், எத்தனையோ பேருக்கு கிடைக்கணும். ஒரு காலத்துல பாம்பு கடிக்கலாம், எத்தனையோ விஷக்கடிக்கலாம், எந்த மருந்தும் கிடையாது, இங்க இருக்கிற மூலிகைகள் தான். அப்ப அந்த மருத்துவம் ஒரு காலத்துல, இன்னைக்கு மருத்துவமா இருக்குல்ல, நீங்க ஊசி போட்டுக்கிறீங்க, மாத்திரை, டானிக் இதெல்லாம் பண்றீங்கல்ல, எந்த ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த மருத்துவம் இருந்துச்சு? இந்தியா மாதிரி பாரம்பரியமான நாட்டுல எந்த மருத்துவம் இருந்துச்சு? இதனாலதான் சீனாவுல அதே விஷயம்தான். என்னுடைய இந்த அலைன்மெண்ட் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோ அதே மாதிரிதான் அங்க லாவோட்ஸ், அந்த கன்ஃபியூஷஸ், அந்த போதி தர்மர், இவங்களுடைய விஷயம் அந்த நாடுகள் முழுக்க எதை கொண்டு சேர்த்துச்சுன்னா, தாவரங்களுக்கும் ஒரு மனிதனுக்கும் இடைவெளி வரக்கூடாது. தாய்ப்பாலுக்கும் ஒரு குழந்தைக்கும் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமோ தாய்ப்பால், அதனாலதான் ரொம்ப சொன்னாங்க, குழந்தை பெத்துக்கிறது முக்கியம் இல்ல, குழந்தைய சுமக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு குழந்தைக்கு தாய்மைங்கிறது எதுன்னா, ஒரு குழந்தைகிட்ட இருந்து ஒரு குழந்தைக்கு கிடைக்கப்பட வேண்டியது உண்மையான செயல் எதுன்னா தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் தான் அந்த குழந்தைய எவ்வளவு நல்ல தன்மையில அந்த குளரை எதிர்ப்பு சத்தோட வளர போதோ அதோடைய வாழ்க்கையை தொடங்க போறதுங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்ப ஒரு தாய்மை ஒருத்தி அடைஞ்சிட்டா அப்படிங்கிறத தாய்ப்பால்ல தான் சொல்ல முடியும். அப்ப தாய்ப்பால் முறையாக ஒரு பெண்மணி கொடுக்கிறா அப்படின்னா அவ தாய்மை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். ஒரு முறையா ஒரு தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு கிடைக்குதுன்னா அந்த குழந்தை ஒரு நல்ல தன்மைகளை நல்ல வடிவத்துல வளர தொடங்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கிட்ட பல்வேறுபட்ட அரசாங்க விதிமுறைகள் படி நமக்கு பல்வேறுபட்ட ஊசிகள் போடப்படுது, தடுப்பூசிகள். ஆனா ஞானிகள் என்னன்னா தடுப்பூசிங்கிறது தாய்ப்பால தான் வச்சிருந்தான், அந்த எதிர்ப்பு சத்துக்களை அந்த விஷயங்களை அந்த வடிவத்துல வச்சிருந்தான். அதே போலதான் இந்த காடுகள், மலைகள். அப்ப இந்த அக்குப்பஞ்சரு, அங்க இருக்கிற கலைகள், அங்க இருக்கிற நுட்பத்தை எல்லாம் அந்த சீனா முழுக்க இந்த 3 பேரும் ஒரு பெரிய வடிவத்துக்குள்ள, அதுல புத்தருடைய பெரிய எல்லா பேருமே இது அவங்களுக்குள்ள அவங்க சொல்ல நினைச்சது எல்லாமே அடிப்படையா ஒரு ஒரு நகரத்துல வசிக்கிற மக்களுக்கு நல்ல சுவாசம் கிடைக்கும். அப்ப நல்ல வேலை, நல்ல ட்ரெஸ், நல்ல உணவுங்கிறதோட சுவாசம் சரியா இயல்பா, நான் சொல்றது இயல்பா நீங்க நடக்கிறீங்க, இயல்பா நீங்க வாழ்றீங்கல்ல, அந்த மாதிரி சுவாசம் நம்மள எப்படின்னா, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஆளு நடந்து போனா நம்ம இந்த தூரத்துல நடந்து போறாருன்னு பாக்குறோம்ல, இந்த மாதிரி எனக்கெல்லாம் எப்படின்னா, எனக்குள்ள சுவாசம் நடந்து போறத ஒரு ஆள் மாதிரியே பார்ப்பேன், ஒரு கதாபாத்திரம் மாதிரியே பார்ப்பேன். அப்ப நான் ஒருத்தர் யார பாக்குறேன்னா, ஒரு சுவாசமா ஒருத்தர் எனக்குள்ள ஒரு கதாபாத்திரமா வாழ்றாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு கிச்சன் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு. இதெல்லாம் யார் புலங்குறான்னா, எண்ணற்ற
ஒரு பேர் சுவாசமாக இருக்கிற, பேர் அலைவரிசையாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு மையமாக இருக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள வந்து போங்கிறாங்க, வாழ்றாங்க. ஒரு தனி நபருக்குள்ள, ஒவ்வொரு நபருக்குள்ளயும் உங்களுக்குள்ள பேய் வாழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு கதையை வேணா சொல்லுவீங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள எனக்கு சாமி வந்து இறங்கிருச்சுன்னு சொல்லுவான். ஆனா எல்லா ஞானியோடைய வரலாறு ஹிஸ்டரியை எடுத்து படிச்சேன்னா எல்லாத்தோட செயலுக்குள்ளையும் தனக்குள்ள ஒரு ஊடுருவிய, ஒரு மிக நுட்பமாக, ஒரு அதி தீவிரமாக ஒரு காற்று குடும்பம் நடத்துறத யாராலையும் உங்களால கிரகிக்க முடியல, கவனிக்க முடியல. ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்பம் நடத்துது. அப்ப எத்தனை விதமான காற்றுகள் தெரியுமா வந்து அது வாகிச்சு, அது அப்படியே சில இடத்துல நாகப்பாம்பு எப்படி சுருண்டு இருக்கமோ அந்த மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் ஒரு இடத்துல சுருட்டி கூட வச்சிரும். அப்ப எப்படின்னா அந்த அந்த காற்றோட தன்மை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எங்க உடலே மாற்றும். அந்த காற்றோட தன்மை என்னவோ அதுக்கு மாதிரி எங்களுடைய குரல் மாறும். அந்த காற்றோட தன்மை என்னவோ அதுக்கு மாதிரி எங்களுடைய தூக்கம் மாறும். அந்த காற்றோட தன்மை என்னவோ அதுக்கேற்ற மாதிரியே எங்களுடைய அந்த ஸ்கின் எல்லாம் மாறும். என் கண், என்னுடைய விஷயம், இந்த ஒளிங்கிறீங்க, ஆறாங்கிறீங்க, இதெல்லாம் ஒண்ணும் நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு கிடையாது. ஒரு சாதாரண சூலம், ஒரு பெற்ற ஒரு மனிதன் பெற்ற இரண்டு, ஒரு ஆண் பெண் சேர்ந்து பெற்ற உடல் தான் இந்த உடல். இந்த உடலுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னா நீங்க நினைக்கிற மாரியம்மன், காளி, முருகன், தெய்வம், கடவுள் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல பேசி இந்த மாதிரி வடிவத்துக்குள்ள இருந்து ஒரு ஒரு சக்தி, ஒரு அலைவரிசைங்கிறதெல்லாம் இல்ல. அதை எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனுடைய அந்த காற்றோடைய தன்மைகள்ல அவனுக்குள்ள ஒரு பெரிய மேம்பட்ட வழி, அந்த செயல் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அது எவ்வளவு பெரிய வடிவம், எவ்வளவு பெரிய விஷயம்னு நீங்க பாருங்க. அப்ப என்னுடைய வடிவத்துக்குள்ள நான் பல நாள் நிறைய பேர் என்னுடைய உடலை புலங்குறத, என்னுடைய உடலை பயன்படுத்துறத, என் உடலுக்குள்ள வாழ்றத தத்துரூபமா பார்த்திருக்கேன். ஒருத்தரை நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க, நான் வேற மாதிரி பார்க்கிறேன். நீங்க பாக்குற உங்களுடைய பாயிண்ட், உங்களுடைய அணுகுமுறை வேறையா இருக்கு. அதனாலதான் என் போன்ற ஒருத்தருடைய வளர்ச்சிய, என் போன்ற ஒருத்தரை உங்களால உணர முடியாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இதோட அடிப்படை நாதம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த உங்களுக்கு புரியல. புரிஞ்சிருந்தா உங்களுடைய வாழ்க்கையோடைய மேம்பாடு வேற மாதிரி இருக்கும். நீங்க சந்நியாசம் எடுத்து இல்லறத்திலிருந்து வீட்டை திறந்து கோயிலுக்குள்ளேயோ காடுகளுக்குள்ளேயோ மலைகளுக்குள்ளேயோ போறது கிடையாது. இதே ஊர்ல, இதே நகரத்துல, இதே புருஷனோட, இதே குழந்தையோட, இதே பஜார்ல வாழ்வீங்க. ஆனா உன்னதமா வாழ்வீங்க. அது ஒரு தீர்க்கமா இருப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு நகரத்துக்குள்ள நீங்க வர்றது முக்கியம் கிடையாது. அந்த நகரத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்கு, அந்த நகரத்துக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத உணர கத்துக்கணும். அப்ப அந்த உணர்ற செயல் ஒரு காற்றால தான் முடியும். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஹோட்டல் அறையில போய் கொஞ்சம் ஒரு ஒரு ஓய்வு எடுத்துட்டு வரலான்னு உள்ள போகும்போது 3 சூசைட் பண்ண இறந்த ஆன்மாக்கள் அது வந்து அந்த அலைவரிசையா அங்க அப்படியே நடந்துகிட்டு இருக்குங்க. அப்ப இந்த உணர முடியாது. மனிதர்களால் எப்படி உணர முடியும்? அப்ப நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு மனிதன் தான். சாதாரண நீ சாப்பிட்ற, நானும் சாப்பிட்றேன். நீ பேசுற, நானும் பேசுறேன். நீ நடக்கிற, நானும் நடக்கிற. நீ பாக்குற, அதே பாக்குற. உனக்கு இருக்கிற எல்லா செயல்களும் எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உன்னுடைய மூளை, உன்னுடைய கண்கள், உன்னுடைய கைகால்கள், உன்னுடைய இதய பகுதிகள் உணர முடியாத செயலை என்னது மட்டும் ஏன் உணருது? என்னால ஏன் உணர முடியுது? சக்தி கிடையாதுங்க. அந்த உணரும் கெப்பாசிட்டி, அந்த உணரும் தன்மைய ஒருத்தருக்கு கிடைச்சா, அப்ப சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட்ல, நம்மளை சுத்தி என்ன பேக்ரவுண்ட்ல என்னென்ன இயங்குது, இங்க இருக்கிற பேக்ரவுண்ட்ல இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு சப்ஸ்டாரா தெரியும். அப்ப இதுக்கு காரணம் எப்படின்னா அந்த உணரும் தன்மையில அந்த காற்றோட செயல் தான். அப்ப பேக்ரவுண்ட் தெரியாமையே பேக்ரவுண்ட மனிதர்களை நம்பி நீங்க எல்லாம் வாழ்றீங்க. சக மனிதனை நம்பியே நீங்க வாழ்றீங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல இயங்கப்படுற இங்க இருக்கிற சின்ன சின்ன செயல்களை பற்றி உங்களால அறியறதுக்கோ புரியறதுக்கோ அதை உணர்றதுக்கோ அதை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க மாட்டீங்க. ஒரு கல்விங்கிறது குழந்தையிலேருந்து கொடுத்துட்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் டீச்சர்கள் கொடுக்கும் போது நமக்குள்ள அந்த பிரெயின்ல அந்த கல்வி அங்க ஸ்டோரேஜ் செய்யப்படுறதுதான். அதை வச்சுதான் நம்ம குழந்தைங்க நாளைக்கு படிச்சு பெரிய ஆளாகி ஒரு அதிகாரம் ஆகுறதோ, நமக்கு ஒரு வாழ்க்கையில சம்பாத்தியமா பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிக்கிறது, அவங்கள பாத்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதே மாதிரிதான் இந்த எங்களை மாதிரி தியானம் இந்த வடிவத்துல எல்லாம் அந்த பிரெயின்ல அந்த ஞாபக சக்தியை அது அதிகமா ஏற்படுத்துது.
அந்த வடிவத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த ஞாபக சக்தி என்பது என்னன்னா இந்த இடத்தோடைய முழு வடிவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வடிவம் என்னன்னா, நீங்க யாரு என்னங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நல்ல தன்மைகளை உங்களால உணர முடியல. அப்ப உங்களால அந்த வடிவத்தை செஞ்சுக்க முடியல. நான் பல நாள் தியானத்துல சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் சொல்லியிருக்கிறேன். தியானம் பண்ற இங்க எல்லாருக்குள்ளேயும், ஆசிரமமா இருக்கட்டும், இங்க மடமா இருக்கட்டும், மடத்துக்குள்ளேயும் ஆசிரமத்துக்குள்ளேயும் வெவ்வேறு வழிமுறைகள் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற நிறைய தியானம் கத்துக்கிறவங்களுக்கும் வழிமுறைகள் இருக்கு. இப்ப எங்களை மாதிரி ஆளுங்களுக்குள்ள எல்லாம் என்ன வழிமுறை, என்ன மாற்றம், என்ன செயல்? இப்ப என்னகிட்ட இருந்து இந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு விஷயம்தான், பணம் வேணும், வீடு வேணும், வசதி வேணும், குருவை பார்க்கணும், குருவை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதெல்லாம் தாண்டி நாங்க ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட இருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு உயர்ந்த ஒரு செயலை, உயர்ந்த கருத்தை, உயர்ந்த சிந்தனைய, உயர்ந்த செயலை உனக்கே தெரியாம உன்னுடைய பிரெயின்ல இது எப்படியாவது போய் ஸ்டோரேஜ் பண்ணணும்னு எங்களை மாதிரி ஆளுங்க நினைச்சுதான் வர்றோம். ஒரு உயர்ந்த சிந்தனை உனக்குள்ள கிடைக்கப்படணும் அப்படிதான் வர்றோம். அப்ப அந்த உயர்ந்த சிந்தனை கிடைக்கப்பட்டுச்சுன்னா நீ என்னன்னா என்ன உணர்றதை தாண்டி உன்னை உணர்வ. நீ லைஃப்ல எங்க ஒரு மனிதனுன்னா அந்த உணர்வும் தன்மைகள் கிடைக்காத பட்சத்தினாலதான் நிறைய மனிதன் மனமாகவே இருக்கிறான், மனிதனாகவே இருக்கிறான், ஆசைப்பட்டவனாகவே இருக்கிறான். வணங்க கடவுளை வணங்க போனவன் கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கிறான், கோயிலுக்கு போனவன் அங்க சாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்க நிறைய பேர் குருவை பார்க்க வந்தவங்க குருவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பிராக்டிக்கலா நெக்ஸ்ட் என்ன, உன் லைஃபோட நெக்ஸ்ட் என்ன தெரியாது. நெக்ஸ்ட் என்ன? குரு இன்னைக்கு இங்க இருக்கிறாரு, நாளைக்கு மறைஞ்சிருவாரு. என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு காற்றாவே இருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? பிசிக்கல் பாடியில இருக்கும்போது ஒரு குருவை பார்க்கறது. ஆனா பிசிக்கல் பாடியை தாண்டி அவர் ஒரு வேலைக்கு போயிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப எங்களுக்கெல்லாம் வடிவமா என்னன்னா, ஒரு சூட்சமத்துல தியானம்ங்கிறது, சூட்சமம்ங்கிறது என்னன்னா, ஒரு காற்று உள்ள வாகித்து நமக்குள்ள பல நாள் பல வடிவத்துல தியானத்துல தன்னை மறந்து ஒரு காற்றோட அசைவுகள் இருக்கிறதுல தியானத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறோம். தியானம் பல நாள் பண்றோம் படியே போகுது. அப்ப தியானத்தோடைய முறைகள், தியானத்தோடைய செயல்பாடுகள், தியானத்தோடைய அந்த வடிவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செயல்பாடுகளை, அந்த வடிவத்தை யாராலையும் ஒரு அவ்வளவு சாமானியமா யூகிக்க முடியாது. அப்ப ஒரு அலைவரிசை அப்படிங்கிறது என்ன, ஒரு அலைவரிசையோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, காற்று தான் நான் அடிக்கடி அலைவரிசைன்னு சொல்றேன். அப்ப ஒரு காற்று உள்ள வாகிக்கும் போது, ஒரு காற்றை அந்த உணரும் தன்மைக்கு ஒருத்தர் உணர்ந்தாருன்னா, அந்த காற்று என்ன பண்ணுன்னா உங்களை உணர்த்தும். உங்களை என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு செயலை நீ எப்படி செய்யணுங்கிறத உனக்கு உணர்த்தும். அப்ப உலகத்திலே எனக்கு பெஸ்ட் குரு யாருன்னா எனக்குள்ள இருக்கிற காற்று. அதனாலதான் உங்க லைஃபுக்குள்ளேயும் என் லைஃபுக்குள்ளேயும் வேறுபாடுகள் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் நம்புறீங்க, நான் எவனுமே நம்புறது இல்லை. எனக்குள்ள இருக்கிற காற்றை மட்டும் தான் நம்புறேன். ரூபா நோட்டையோ, தங்கத்தையோ, இல்ல இந்த காரையோ, இல்ல பஸ்ஸையோ, இல்ல சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டையோ நான் நம்புறதே கிடையாது. நான் நம்புற ஒரே ஒருத்தர்னா உள்ள இருக்கிற காற்று. அப்ப எனக்கும் அந்த காற்றுக்குள்ளேயும் ஒரு 2 விதமான ஒரு புரிதல் வந்துச்சு. என்ன புரிதல்னா, முதல்ல ஆரம்ப காலகட்டத்துல எனக்குள்ள வந்த காற்றை என்னால உணர முடியல. அப்ப காற்று உள்ள வந்தோடனே எனக்கு தியானம் வருது, காட்சி வருது, கடவுள் சிந்தனை வருது. அப்ப எனக்குள்ள ஒரு பரவசம், நம்ம ஏதோ கடவுளை பெற்றுட்ட மாதிரியும், கடவுளை கண்டுட்ட மாதிரியும், அடைஞ்சிட்ட மாதிரியும் நான் ஃபீல் பண்றேன். பயங்கரமா ஃபீல் பண்றேன். நண்பர்கள்ட்டையோ இல்ல பிறர்கள்ட்டையோ பேசும்போது வேற மாதிரி இருக்கிறேன். அப்ப ஒரு ஸ்டேஜ்ல அந்த காற்று சூட்சமம் இருக்குல்ல, அது ரொம்ப ஃபீல் பண்ணுது, ரொம்ப வருத்தப்படுது. நானும் அதே மாதிரிதான் உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட வருத்தப்பட்டிருக்கேன். ஒருத்தருடைய வளர்ப்பு இருக்குல்ல, ஒரு தாய் தந்தையோட வளர்ப்பு, அதே மாதிரி ஒரு குரு வளர்ப்பாரு ஒவ்வொரு மாணவரையும். மாணவர்களுக்கு வயசு கிடையாது. உங்களுக்கு 80 வயசு இருந்தாலும் நீங்கள் எனக்கு மாணவர் தான். அப்ப ஒரு குரு வளர்ப்பாரு. அதே மாதிரி என்ன யாரு வளர்த்தான்னா, எங்க அப்பா வளர்த்து நான் தோத்துட்டேன், எங்க அம்மா வளர்த்து நான் தோத்துட்டேன், என்னுடைய வாத்தியார் வளர்த்து நான் தோத்துட்டேன்,
என்னுடைய நண்பர்கள் சுத்தி இருக்கிற எல்லாம் வளர்த்து தோத்துட்டேன். ஆனா என்ன, உருவம் தெரியாத, ஊர் தெரியாத, மொழி தெரியாத ஒரு காற்று என்னை வளர்த்துச்சு, என்னை வழி நடத்துனுச்சு, எனக்கு ப்ரோக்ராம் சொல்லுச்சு, என்ன பக்குவப்படுத்துனுச்சு. அப்ப அந்த காற்றை என்னால உணர முடியல. அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, காலையிலையும் மாலையிலையும் மத்தியானத்திலையும் இடைப்பட்ட நேரத்துல எனக்குள்ள வந்து 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 இருக்கும். அப்ப என்னால அதை உணர முடியாதனால அடிக்கடி வெளியில ஓடிடும். அது வந்தது போயிடும். அப்ப அது பல நாள் என்னோட போராடுனுச்சு. அப்ப அதுக்கு அந்த உணர்வுகளுக்கு நான் மதிப்பு அளிக்கவே இல்லை. நான் ரொம்ப அலட்சியம், ரொம்ப அசால்ட்டு, ரொம்ப வேற மாதிரி விஷயம். அப்ப எனக்குள்ள என்னன்னா, நமக்கு சொல்லி கொடுத்த போதனை, நம்ம பார்த்த கடவுள், நம்ம பார்த்த சிந்தனைகள்லாம், கடவுள்னு ஒருத்தன் வானத்திலேருந்து வருவான், அப்படி வருவான், இப்படி வருவான், நமக்குள்ள தியானம் அப்படியே உள்ள ஆழ்ந்து அப்படியே அமைதியா இருக்கும்போது கடவுள் காட்சி கொடுத்துருவாரு, இப்படி எல்லாம் நினைச்சது உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பித்து பிடிச்ச மாதிரி வேற மாதிரி வடிவத்தில் இருக்கும்போது அந்த சூட்சமம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு என்கிட்ட, ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம், ஒரு சாதாரண குக்கிராமத்துல காவேரி கரை ஓரமா நடந்துகிட்டு இருக்க உனக்கு முட்டாள், உனக்குள்ள உயர்ந்த காற்றாக எந்த நாயிடா பார்த்தான் போகிற, எவன்டா பார்த்தான் போகிற, போகிறது எவன் பார்த்தான் போகிற, எவன் பார்த்தான் அகத்தியரை, இப்படிதான் சொன்னுச்சு. எவன்டா பார்த்தான் எங்களை, ஒருத்தனும் பார்க்கலடா, நாங்க தான்டா பார்த்தோம், எவன்டா பார்த்தான், சும்மா பித்து பிடிச்சு போய் லூசு பயில்வோ சுத்திட்டு கிடக்குறாங்க, எவன்டா பார்த்தான் எங்களை, ஒருத்தனும் பார்க்க கிடையாதா. எவன்டா பார்த்தான் மாணிக்க வாசகனா, எவன்டா பார்த்தான் அருணகிரிய, ஒருத்தனும் பார்க்கலடா. அப்ப உனக்குள்ள நான் வந்திருக்கிறேன்ல, என்ன நீ உணர்ந்தனா உனக்கான செயல்பாடுகளை இந்த வாழ்க்கையிலிருந்து நீ தப்பிச்சுக்குவ. இந்த சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உன்னை கொன்றுவாங்கடா. நீ தப்பிச்சுக்கணும்னா, நீ இந்த பிறப்போட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும்னா சில வழிமுறைகளை நான் சொல்லி தரோங்கிறத எங்களை உணரு. உனக்குள்ள நான் இருக்கிறேன், அப்ப என்ன உணரு அப்படின்னா. அப்ப 2 டைமென்ஷன்ல உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 400-500 வகுப்புகளை இங்க இருக்கிற எல்லா தாய்மார்கள்ல இருந்து இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும், என்னுடைய கூட பயணிக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு பெரிய வடிவத்துல உங்ககிட்ட ஏதோ ஒரு வடிவத்துல இதை உணர்த்துறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், போராடுறேன். ஆனா நீங்க என்னன்னா, சரவணபவன்ல இருக்கிற சாம்பார், வடை, இட்லி, பொங்கல் இந்த மாதிரி பாக்குறீங்க. டே, அதை தாண்டி வேற ஒண்ணு நான் போராடுறேன்டா. நான் ஒண்ணு போராடுறதுக்கோட நோக்கம் வேற, என்னுடைய கான்செப்டே வேற. நீ என்னன்னா அதை புரியாம வேற ஒரு கான்செப்ட்ல இருந்து என்ன பாக்குற, அப்படி பார்க்காத, அது இல்ல. அப்ப ஒரு விஷயம், நான் உங்ககிட்ட போராடுறதும் என்னுடைய காற்று என்கிட்ட போராடினதும் ரெண்டும் ஒண்ணுதான். என் காற்று சொல்படி என் உடல் கேட்கலங்க, என் உடல் நடந்துக்கல, என் மனம் என்னுடைய உடல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த காற்றுக்கு டைம் கொடுக்கணும். என்ன டைம் கொடுக்கணும்னா, அது உள்ள வந்துருச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஃப்ரீ பண்ணி உட்காந்து தியானம் பண்ணணும். அப்படியே அமைதி காத்து உடல் அங்கங்க அசையாம இருக்கணும். அப்ப உள்ள இருக்கும்போது ஒரு 4-5 நண்பர்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப அது உள்ள உணர்த்தும், டே பேசாதடா உட்கார்றாங்க. அப்ப நான் உட்கார மாட்டேன், கண்டினியூவா பேசுவேன். அப்ப சாப்பிடாம ஒரு நேரத்துல ஒரு வேலை செய்யணும், அப்ப சாப்பிடாம ஒரு வேலை செய்யணும், அதையும் செய்ய மாட்டேன். ஒரு வீட்டுக்கு போயிருவேன், அந்த வீட்டுக்குள்ள போகாதடா, நாங்க உள்ள வர முடியாது அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருப்பேன். அந்த வீட்டுக்கு வெளியிலேயே அந்த காற்று காத்திருக்குங்க. ஒரு தாய் ஒரு மகளை கொண்டு போய் 19 வயசு மகளை, ஒரு இளம் பெண்ணை அவ ஒரு படிக்க போறா, டியூஷனுக்கு போறான்னா, அவ வெளியில வீட்டு நைட்டு வர்ற வரைக்கும் அந்த அம்மா வாசல்லே உட்காந்துருப்பாள்ல, அந்த மாதிரி உள்ள போய் உட்காந்து வெட்டி கதைகளை இந்த கையில இது சதுரகிரி மலையை பத்தியோ வெள்ளையங்கிரி மலையை பத்தியோ 2 ஆன்மீக சொற்பொழிவாளர்கிட்ட உட்காந்து விவாதிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இந்த காற்று அப்படியே வெளியிலே நிக்குங்க. அப்ப நான் அந்த விவாதத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வருவேன்ல, இந்த காற்று உள்ள அட்டாச் ஆகி என்ன கண்ணா புண்ணான்னு திட்டும். நீலாம் மனிதனாடா, சாக போற வெண்பொங்கலை தின்னுட்டு பட்டையை போட்டுட்டு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நீ போய் பேசிட்டு உட்காந்துருக்கிய, நீ எல்லாம் எப்படா கடத்திடுவ அப்படின்னு இந்த உடலை திட்டுங்க. இந்த உடலை திட்டும். எத்தனை நாள் தெரியுங்க திட்டி இருக்கு இந்த உடலை. இந்த உடல் சொல் பேச்சு கேட்காது. எத்தனை இடங்கள்ல தெரியுங்களா. அப்ப அது என்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, முழுமையா என்ன உணர்றதும் நான் உனக்குள்ள இருக்கணும்னா, இந்த உடல் கர்ம வினை உள்ளது, இந்த உடல் சாபத்துக்குரியது. இந்த உடல்ல எந்த மனித உடல் எடுத்தாலும் அதுல சாபமோ கர்ம வினையோ இருக்கும். அப்ப இந்த சூலத்தை சரி செய்யணும். இந்த சூலத்துல
இந்த உடல்ல சூலங்கிறது இந்த உடலை சுத்திகரித்து இந்த உடலை நல்ல தன்மைக்கு இருந்தாதான் நான் பல நாள் உனக்குள்ள இருந்து ஒரு வடிவத்தை ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பல மலைகள், பல காடுகள், பல குகைகள், பல நதியில போய் நீராடுறது, பல ஊர்களுக்கு சுத்துறது. இதெல்லாம் எதுக்குன்னா பைத்தியம் முடிச்சு குரு பைத்தியம், சாமி பைத்தியம், சக்தி பைத்தியம், இல்ல பல குருமார்கள் சொல்ற மாதிரி ஒரு செயல் வடிவம் நீங்க எல்லாம் நினைக்கலாம். இல்ல வேற ஒரு வடிவத்துக்குள்ள சக்தி ஏதோ உரிய போறாருன்னு நினைக்கலாம். சத்தியமா கிடையாது. இந்த சூலத்தோடைய கரும வினைய சாபத்தை சரி செஞ்சாதான் ஆல்ரெடி கொம்பன்னு சொல்லக்கூடிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று தான் எனக்குள்ள இருக்கிறான். ஏதோ சொம்பு தூக்கிட்டு போறவன் எனக்குள்ள இல்ல. எனக்குள்ள இருக்கிறவன் பெரும் மரணம் இல்லாத பெருவாழ்வு கொண்டவ ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்தவன் எனக்குள்ள இருக்கிறான். அவன் எனக்குள்ள என்ன சொல்றான்னா, என்னை பயன்படுத்த உன்னால முடியல. ஒண்ணு, என்னை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த உடலுக்கு அந்த மாதிரி வடிவம் இல்ல. இந்த உடலை சுத்திகரிக்க பண்ணு, இந்த உடலை சரி செய்யு. அப்ப இந்த உடலை சரி செய்யறதுக்கான எந்தெந்த இடம்னு காட்டி கொடுத்தான். அப்படித்தான் ஒவ்வொரு காடுகளுக்கும் மலையிலையும் போய் அந்த முன் ஜென்மத்தோடைய பாவத்தையும் சாபத்தையும் சில நதிகள்ல நீராடுறதுக்கு அவன் எந்த வழிமுறையும் சொல்லாம ஒரு இயல்பாகவே சில நதிகள்ல என்ன நீராட வைப்பான். சில கரைகள்ல 10 நிமிஷம் உட்கார வைப்பான். சில மரங்கள்கிட்ட 10 நிமிஷம் உட்கார வைப்பாரு. சில மலை தொடர்கள்ல உட்கார வைப்பாரு. சில வெயில் உச்சி வெயில்ல உட்கார வைப்பாங்க. சில இடங்கள்ல வழிமுறைகளை சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு செயலை எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாமே இந்த உடல் சரியாகிறதுக்கு, இந்த உடல் கரும வினையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பல நாள் போராடினாங்க. அப்ப ஒரு நாளும் ஒரு குழந்தைய வளர்க்கிற மாதிரி எனக்குள்ள இருக்கிற காற்று போராடி 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 ஒரு ஸ்டேஜ்ல இந்த உடலை சொன்ன பேச்சுக்கு கேட்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த உடல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த உடல் கொஞ்சம் அமைதி பற்றுச்சு. அப்ப அமைதி பெறும்போது அந்த காற்றோட தன்மைய உணர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப உணரும் போது இந்த காற்றும் இந்த உடலும் ஒரு ரெண்டும் மெர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற தனி மனிதன்கள்லாம் நிறைய ஆணுக்கோ பெண்ணுக்கோ சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது காரணம் நீங்க 2 பேரா இருக்கிறீங்க. உங்களுடைய உள் உணர்வு ஒண்ணு, உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் ஒண்ணு. இந்த 2 டபுள் ஆக்ட் இருக்குல்ல, அபூர்வ சகோதரர் கமல் படத்துல 2 பேர் குள்ளன்னு ஒருத்தன் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 2 பேர் இருக்கிறான். ஒருத்தன் யாருன்னா உயிரா இருக்கிறான், இன்னொருத்தன் மனமா இருக்கிறான். இப்ப உயிரா இருக்கிறவன் என்ன மாதிரி ஆளை தேடுறான், அந்த மனமா இருக்கிற உடல் இருக்குல்ல என்னென்னத்தையே தேடுறான். அப்ப உயிர் சமயத்துல நான் சொன்னா கேட்கும், ஆனா உடல் மனம் நான் சொன்னா கேட்காது. அப்ப இங்க இருக்கிற நிறைய பேரு உயிரா விழிச்ச போது என் சொன்ன பேச்ச கேட்கறான், என் குரலை கேட்டுட்டு எங்கேயோ ஒரு நல்ல செயலுக்கு வர்றான். ஆனா மனமா மாறிட்டானா அவன் சின்ன தம்பி படத்துல பிரபு மாதிரி எனக்கு கல்யாணம்னு ஓட ஆரம்பிச்சிடறான். இதுதான் விஷயம். அப்ப இந்த டபுள் ஆக்டுக்காரங்களை ஒரு சிங்கிள் ஆக்டா மாத்துறதுக்கு, ஒரே ஆளா ஒரே ஹீரோவா மாத்துறதுக்கு பல நாள் நம்ம போராடுறோம். அதே மாதிரிதான் எனக்குள்ள அது பல நாள் டபுளா 2 பேரா இருக்கக்கூடாதுப்பா, ஒருத்தரா இருக்கணும். அப்ப நான் இந்த சூலத்தை விட்டுட்டேன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? சூட்சமத்துல தான் நீ பணி செய்ய முடியும். இப்ப இந்த சூலம் இருந்தா இங்க உட்காந்து நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நான் ஒரு காற்றா வந்துட்டு போறேன்னா உங்களால எப்படி உணர முடியும்? அப்ப இந்த சூலத்துக்குள்ள ஒரு காற்று ஒரு உயர்ந்த காற்று உங்களுக்கு சாமியாரு, குரு, தியானம், பக்தி, ஏதோ ஒரு விஷயம். ஆனா உள்ள இருக்கிற காற்று ரொம்ப உயர்ந்த காற்று, ரொம்ப உயர்ந்த செயல், ஒரு வரலாறு மிக்க ஒரு செயல் கொடியத்துக்குள்ள இருக்கிற காற்று. அப்ப அந்த காற்று ஒரு மலைப்பகுதிய, ஒரு கோவில எப்படி தக்க வச்சுக்கிட்டு பல நாள் அங்க அந்த மலையிலயோ அந்த கோயிலையோ குடியெல்லாம் இருக்காது, அங்க உழுவும், அங்க இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம், ஒரு யாகம், ஒரு பூஜை, சம்பந்தம் இல்லாத நபர்கள் வரும்போது அந்த காற்று அந்த இடத்த விட்டு வெளியில போயிடும். அதே மாதிரிதான் என் உடலுக்குள்ளேயும் சம்பந்தம் இல்லாத நபர், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வரும்போது எனக்குள்ள இருக்கிற நல்ல காற்று வெளியில போயிடும். அந்த நபர்கள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த காற்று திருப்பி எனக்குள்ள அட்டாச் ஆகும். அப்ப சொல்லும் வந்திருக்கிற கதாபாத்திரம், நீ பார்த்த மனுஷன், நீ பார்த்த சாப்பாடு கடை, நீ போற இடம், இந்த இடத்துல எல்லாம் உயர்ந்த சிந்தனை இல்ல. நீ பாட்டுல பொதுவா எனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுல உன் வயிறு பசிக்குதுங்கிறதுக்காக ஒரு கடைக்குள்ள போறாதடா. நான் இருக்கேன்டா உள்ள, என்ன கொஞ்சம் பாரு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணு. ஏன் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்ட? ஒரு ஹோட்டல் கடைன்னா அப்படியே பசிக்குதுங்கிறதுக்காக உள்ள ஓடுவியா? உள்ள நான் இருக்கேன்டா, அதை நீ பாரு. ஒரு தூங்க போறேன்னா உனக்கு தூக்கம் வருது, உனக்கு சுகமா இருக்கு, கலர் லைட் போட்டு வச்சிருக்காங்கிறதுக்கு அங்க போய் படுக்காத. அங்க நமக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழல் இருக்கான்னு நான் உணர்ந்து நான் செக் பண்ணி சொல்றேன்.
அதுக்கப்புறம் நீ உள்ள போ, ஏன்னா உன் உடலுக்குள்ள நான் வந்து போறேன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரிதான் ஒரு கோயில்கள்லயும் ஒரு மலைத்தொடர்கள்லையும் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக ஒரு பெரிய உயர்ந்த காற்று வந்து போகுது. மக்களால உணர முடியாம இருக்கிறது காரணம் அவங்களுக்கு அந்த உணரும் கெப்பாசிட்டி இல்ல. அப்ப எவன் உணர்வானோ, எவன் உணரணுமோ அவன் உணரட்டும். நான் என்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேங்குது. அப்ப பல நாள் நம்மளுடைய உடல் சொல் பேச்சை கேட்காத போது அது வருத்தப்பட்டு என்னை விட்டுட்டு போகல. தமிழ்நாட்டுல, இந்தியாவுல நிறைய குருமார்களை விட்டுட்டு இந்த காற்று ஓடி போயிருச்சு. 2 வருஷம் 3 வருஷம் நீங்க படிச்ச நிறைய புத்தகம், நீங்க பார்த்த நிறைய தியானம், பயங்கரமான விஷயம் இருக்குல்ல. ஒரு நல்ல காற்று ஒரு 6 மாசம் 1 வருஷம் அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. அவங்க சொல் பேச்சை கேட்கல. அவங்க சாமியார் வேலையை காட்டினாங்க, மந்திரத்தை போட்டாங்க, தந்திரத்தை போட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, ஓடி போயிருச்சு. இப்ப உனக்குள்ள குண்டலினி சக்தி விழிக்கும். காளி வருவா, வராகி வருவா, சக்தி வருவா, பாலா வருவா. நீ இந்த அகா புகால் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுக்கல, 6 மாசம் 1 வருஷத்துல ஓடி போயிருவா அவ. அப்புறம் நீ வந்து அந்த மனித விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நீ உருட்டிட்டு இருக்கணும். புரியுதா? அப்ப உயர்ந்த செயல் வரும். அந்த உயர்ந்த செயல் கமர்ஷியலா அது வந்து ஒரு வேலையை அது ஒத்துக்காது, அது பார்க்க விடாது. அப்ப அது வந்து ஒரு உயர்ந்த செயலை ஒன்னையும் உருவாக்குறதுக்கு போராடும். அதோடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உன் உடல்ல நான் ரொம்ப நாள் இருக்கணும், பணி செய்யணும்னா இந்த உடலை சுத்தம் பண்ணணும். இந்த உடலை ரெடி பண்ணாதான் நான் ரொம்ப நாள் உனக்குள்ள வாசிக்க முடியும். அப்ப நிறைய பேரை தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஆசிரமங்கள்ல நிறைய மடாதிபதிகளை ரொம்ப நாள் அந்த உடலுக்குள்ள இருக்க முடியலன்னு தான் 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் இது இருந்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அந்த முழு பொலிவு இருக்குல்ல, அதுக்கப்புறம் இருக்காது. அந்த வடிவம் இருக்காது. அந்த முழு இறை சக்தியா இருக்குல்ல, அது இருக்காது. அப்ப எனக்குள்ள இருந்து அது பல வடிவங்கள்ல பேசப்பட்டு பல வடிவங்கள்ல அது நம்மளை உணர்த்தி என்ன பண்ணுச்சுன்னா, தலையில கொட்டி ஒரு சுமாரான மாணவனை தேத்துவாங்கல்ல, அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் படு சோம்பேறியான ஒரு ஆள்னாலாம் என்ன மாதிரி ஒரு சோம்பேறிய கொஞ்சம் சுறுசுறுப்பா மாத்தி ஒரு நல்ல தன்மைக்கு நல்ல வடிவத்துக்கு கொண்டு வந்து, உங்களை மாதிரி நானும் ஆசைப்பட்டு அதப்பட்டு இதப்பட்டு பணம் புகழ் சாமியாரு பவரு அது இது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைச்ச மாதிரி நினைச்சதெல்லாம் உண்டு. பட்டார்னு 2 அறையை வச்சு அதை சரி செஞ்சு அந்த நினைப்புல இருந்து வெளியே வர வச்சு ஒரு இயல்பு தன்மைக்கு கொண்டு வந்து காசை கையில தொடாம புகழை கையில தொடாம இந்த மாதிரி பில்டப் பண்ணாம உணர்வு அந்த உணர்ந்த நிலையிலேயே ஒரு மௌன நிலையிலேயே ஒரு அமைதியா பயணிக்கிறதுக்கான அந்த பண்புகளை அந்த உண்மைத்தன்மைய உள்ள இருக்கிற காற்று கற்றுக் கொடுத்து. அப்ப பல நாள் பல ஊர்கள்ல பல கோவில்களுக்கு பல மலைத்தொடருக்கு போனதுக்கு காரணம் இந்த சூழ தேகத்தை சரி செய்யறதுதான். உள்ள இருக்கிற காற்றுக்கு தியானத்துல எக்ஸ்பர்ட், அது தியானத்துல எப்படி வர வைக்கணும், தியானத்தை எப்படி பண்ண வைக்கணும். தியானமே நாம் பண்ணலைனாலும் அது தியானத்துக்குரியது, அது வேற வடிவத்துக்குள்ள நம்மளை வந்து வழி நடத்திடும். ஆனா அதோடைய நோக்கம் என்னன்னா, இந்த சூழமே நல்ல செயல்ல இருந்தாதான் நீடிச்சு நான் உள்ள இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப அதோடைய வெளிப்பாடுகள்ல அதோடைய முறைகள்ல தான் அப்படியே மாற்றம் ஆகும்போது இப்பதான் இந்த சூழம் கொஞ்சம் சொல் பேச்சை கேட்டு கொஞ்ச நாளா அந்த காற்றை உணர்ந்து அந்த அது சொல்ற மாதிரி எல்லா வழிமுறைகளையும் மாத்தணும். அது சொல்ற மாதிரி கும்பிடுறத தூக்கி விட்டோம், அந்த பாதத்தை தொடுறத தூக்கி விட்டோம், இந்த மாலையை போடுறத தூக்கி விட்டோம். அது சொல்லுது ஒரு இல்லறத்தான் ஒரு கிரகஸ்தான் நம்மளை தொட்டா அது வந்து வேற மாதிரி மாறி ஒரு உயர்ந்த அலைவரிசைய தொடக்கூடாது. அது வேற டைமென்ஷன்ல இருக்கு, அது வேற வடிவத்துல இருக்கு, அதை போய் தொடக்கூடாது. அப்ப இந்த தத்துவத்தை எல்லாம் இந்த வடிவத்தை எல்லாம் அதுதான் பண்ணுச்சு. இதெல்லாம் தொட விடாத, இதெல்லாம் பண்ண விடாத. அப்ப அமைதியா இந்த சூழத்தை நல்ல தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை வழிமுறைகளை நான் உனக்கு கத்துத்தரேன்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் அதோட வழிகாட்டும் போது ஒரு இடத்துல இந்த சூழம் வந்து அந்த சூட்சமத்தோட டைப் ஆனுச்சு. சூட்சமும் சூழம் இது ரெண்டும் கரெக்டா ரெண்டும் ஒரே டைமென்ஷன்ல ஒரு நேர்கோட்டுல நின்றுச்சுன்னா ஒரு பெரிய வேலையை பெரிய சரித்திரத்தை செய்யலாம்னுங்கிறதுக்கு இதுதான் வடிவம். அப்ப இந்த சூழம் சொல் பேச்சை கேட்க 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 அந்த சூட்சமும் இந்த சூழத்தோட ஐக்கியமானுச்சு. இந்த சூழத்தோடைய நிறைய நல்ல நல்ல காரியங்களை செய்ய தொடங்கிடுச்சு. இப்ப தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பிற இடங்கள்ல நம்ம போகும்போது நிறைய நல்ல தன்மைகளை நல்ல கருத்துக்களை நல்ல செயல்பாடுகளை நம்ம வந்து சொல்றதுக்கான முக்கியமான காரணம் அதிக நேரம் எனக்குள்ள இருக்கிற காற்று தக்க வைக்கப்பட்டுச்சு.
முன்னாடி எல்லாம் அந்த காற்று ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தக்க வைக்கப்பட்டு வெளியில போயிடும். இப்ப எல்லாம் இந்த சூழல் நல்ல தன்மைக்கு இந்த உடல் மாறணும்னா, இந்த உடல் நல்ல சூழலுக்கு மாறணும்னா அதிக நேரம் அந்த காற்றுகள் தக்க வைக்கப்படுது. அப்ப அதிக நேரம் என்னை பார்க்கிறவங்க ஒரு நல்ல தன்மை உள்ள காற்றை நேரடியாக பார்க்கிற வாய்ப்பு கிடைக்குது. பல நாள் இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியல, என்னை பார்த்தா போதும் அப்படின்னா, என்ன பார்த்து என்னப்பா எனக்குள்ள இருக்கிற காற்று அந்த மாதிரிப்பா, அதை பார்த்தா அதுக்கான ஒரு செயல் வடிவம் உன் உயிர் விழிக்கிறதுக்கும் உன் உடல் நல்ல தன்மையில இந்த கர்ம விலையிலையோ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாகும். அப்ப இந்த உடலுக்கு ஒரு நல்ல வடிவத்தை நல்ல சூழலை, என் உடல் இருந்த மோசமான கண்டிஷன், என் வயிறு என் குடல் வாள்கள் என்னுடைய செயல்லாம் ரொம்ப மோசமா இருந்ததெல்லாம் ஒரு நல்ல சூழலுக்கு மாத்தினது உள்ள இருக்கிற காற்று தான். அப்ப அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அந்தந்த வழிபாடு படி குழந்தை மாதிரி என்னை ஒரு நல்ல வடிவத்துல வழிகாட்டி ஒரு விஷயத்துக்கு கொண்டாந்துச்சு. அப்ப சொன்னுச்சு, நான் அதிக நேரம் உன்னோட இருந்து வேலை செய்ய போறேன், அப்ப என் பொருளை உன்கிட்ட தர்றேன். இப்பதான் ஆரம்பிக்கிறேன், என் பொருளை உன்கிட்ட தர்றேன். நான் சூட்சமத்துல எப்பயுமே வெண்பட்டோடு இருக்கக்கூடியவன். எப்படி? வெண்பட்டோடு சூட்சமத்தில் வாழக்கூடியவன். காற்றாக இருந்தாலும் எனக்குரியது எது? வெண்பட்டு. என்னுடைய உடைய உன்கிட்ட தர்றேன். ஓகேவா? அடுத்தது, என்னுடைய சூட்சமத்தில் நான் கௌபீனம் அணிந்து, எப்படி கோமணம் அணிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கௌபீனம் அணிந்து உட்கார்ந்து இருக்கக்கூடியவன், அதான் நான் உன்கிட்ட தர்றேன். ரெண்டாவது, 2 முடிஞ்சா அடுத்த மூணாவது, எல்லாத்துக்கும் உரிய வேலன் கையில வேல் இருப்பது போல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான குறியீடாக இருக்கக்கூடிய எல்லா ஞானிகள் கையில இருக்கக்கூடிய தண்டம் மாதிரி உங்ககிட்ட ஒரு தண்டம் தருகிறேன். அதுதான் இந்த விஷயம். 3ஆச்சா? 4வது, இந்த உலகத்திலே தலை சிறந்தது ஒண்ணு தலை, இன்னொன்னு பாதம். அந்த பாதத்துல என்னுடைய காற்றாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு பாத கொரடு இருக்கு. அந்த பாத கொரடையும் உன்கிட்ட தர்றேன், அது அந்த பாரம். அப்ப இந்த வடிவம் எல்லாம் சாமியார ஆயிட்டோங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. சாமி கொஞ்சம் பயபக்தியா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும். இப்ப நான்லாம் சின்ன வயசுல நிறைய மடங்கள்ல பார்க்கும்போது சன்னியாச பரம்பரையில உள்ளவங்களையோ இல்ல நிறைய குருமார்களை நம்ம பார்க்கும்போது, சரி இவங்கெல்லாம் அந்த சுத்தபத்தமா அப்படி இருப்பாங்கம்மா இருக்கு, அப்படிதான் ஒரு வழிமுறையை கடைபிடிச்சிருப்பாங்க அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா அது அப்படி கிடையாது. உள்ள இருக்கிற சூட்சமத்தோடைய ஒரிஜினல் உடை, ஒரிஜினல் கம்பு, ஒரிஜினல் அதோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நமக்கு இந்த சூலத்துக்கு கொடுக்குது. அப்ப இந்த சூலத்துக்கு என்ன கொடுக்குதுன்னா, அதிக நேரம் உன்னோட இருக்க போறேன், நீ இந்த சூலத்தை நான் ஒரு கௌரவிக்கிறேன், உனக்கு ஒரு அங்கீகாரம். எதுக்கு? மனிதனாக பிறந்த இந்த உடல் இருக்குல்ல, இந்த உடலுக்கு ஒரு அங்கீகாரத்தை அது அளிக்குது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, நீ நகரத்துக்குள்ள போய் மக்களை போய் பாரு. மக்களை பார்க்கும்போது எப்போ மக்களை பார்த்தாலும் நான் அதிக நேரம் உன்னோட இருப்பேன். அப்ப உன்னோட இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான அடையாளமா அவங்க தெரிஞ்சுக்கன்னா, என்னுடைய பொருள் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துருக்கும் போது அப்ப நான் உன் உடலோடு ஐக்கியமாகி கொஞ்ச நாள் இருப்பேன், உன்னோட அந்த உடலோடு ஐக்கியமாகி இருப்பேன். அப்ப இந்த நகரத்துல பாக்குற மக்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த, ஒரு நல்ல செயலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உருவாக்கும். அப்படித்தான் நமக்குள்ள இருக்கிற இந்த எல்லா மாற்றமும் இதுதான் காரணம். அப்ப நம்ம நிறைய முடிய வச்சிருந்தோம், அந்த முடியை எடுத்ததோ, இந்த உடைய அணிஞ்சதோ, இந்த கம்பை வச்சிருக்கிறதோ, இந்த பாதக்கோரோட அணிஞ்சிருக்கிறதோ, இந்த இடத்துக்குள்ள வகுப்புக்கு இருக்கிறதோ, அது என்னன்னா இந்த சூலம் இந்த சூட்சமம் தனித்தனியாக இருந்தவங்களை அது ஒன்றாக மெர்ஜ் பண்ணி ஒரே தன்மையில வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. அப்ப உங்களுக்குள்ளயும் உங்களை மாதிரி உட்கற்க என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க 2 வடிவத்தில் இருக்கிறதுனாலதான் நிறைய குரு சொல்றத நல்ல கருத்துக்களை கேட்கிறீங்க, அதை நடைமுறைக்கு கொண்டாட மாட்டீங்க. அதை நடைமுறைக்கு கொண்டாடாம போறதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய உடலும் உங்களுடைய மனம். அப்ப ஒரு குரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு எந்த லாஸும் கிடையாதுப்பா. நீங்க இந்த உலகத்துல பார்த்த எல்லா குருவும், எல்லா உயர்ந்த குருவும் என்ன சொல்றான்னா, படிச்சு உன்கிட்ட சொல்லுவான், இந்த உடலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலன்னா நீ செத்து போயிடுவ. புரியுதா? உன் மனம் என்ன பண்ணும், எந்த கடையில போய் நீ இட்லி வாங்கி தின்னாலும் செத்து போயிடுவ, எந்த கடையில சுவையான சாம்பார் குடிச்சாலும் செத்து போயிடுவ, என்ன பெரிய தேனா உங்க அம்மா குழம்பு வச்சாலும் நீ செத்து போயிடுவ.
அப்ப என்ன மாதிரி சாகாத சூட்சமத்துல ஒரு காற்றா இருக்கிறேன்ல, என் பேச்ச கொஞ்சம் சொல்படி கேட்டு இந்த உடலை நல்ல தன்மைக்கு வச்சுக்கிட்டேன்னா, செத்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல ஆயுளோட, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, உடல் நல்ல தன்மையோட பல ஆண்டுகள் ஆயுள் காலம் வாழ்ந்து இந்த வாழ்க்கைய நிறைவு பண்ணிட்டு நீ போகலாம். அப்ப அதோடைய போராட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப அது சொல்லி தர்றதே இதுதான். அப்ப என்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இங்க வகுப்பு வர்றேன், இந்த ஊர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஊர்ல நமக்கு ஒரு 3 பேரோ 4 பேரோ தான் மாணவர்களே இருக்கிறாங்க. அப்ப நான் இருக்கிறது எங்க இருக்கிறேன்? சம்பந்தமில்லாத ஒரு இடத்துல இருக்கிறேன். அங்க இருந்து இங்க வர்றதுக்கே எனக்கு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுது டிராவல். அப்ப அங்கிருந்து காலையில கிளம்பி இந்த 7 மணி நேரம் டிராவல்ல நான் வர்றேன்னா, அந்த உயர்ந்த காற்று இருக்குல்ல, அந்த சூட்சமத்துல இருக்கிற காற்று இருக்குல்ல, அதோடைய திட்டம் இங்க யாரு இருக்கிறா, மாணவர் இருக்கிறாங்க இல்ல, எல்லாம் கிடையாது. அதோடைய நோக்கம் என்னன்னா, இங்க வந்திருக்கிற மாணவர்கள் 100 பேர் 200 பேருக்கு மட்டும் கிடையாது, இந்த ஒசூருக்கே, இந்த மண்ணுக்கே ஒரு நல்ல தன்மையை உருவாக்கணும். அவ்வளவுதான் அதோடைய நோக்கம், அதான் அதோடைய வடிவம். அப்ப அங்க போனா ஒன்ன வச்சு, இந்த சூலத்தை வச்சு நூற்றுக்கணக்கான சூலம் இல்லாத சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு பேர் படைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் உன்னோடு அணிவகுப்போம். உன் உடலை பயன்படுத்தி இந்த பகுதிக்கு தேவையான நல்ல செயலை, இந்த தாவரங்களும் இந்த மலைகளும் இந்த நீர்நிலைகளும் கெட்டு போனதை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு, மீண்டும் உயிர் சக்தி வழங்குவதற்கு, மீண்டும் நல்ல தாவரங்கள் வளருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம். இதுதான், புரியுதுங்களா? இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பெருமாளை பத்தி, சிவனை பத்தி, சித்தர்களை பத்தி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பெருமைகளை சொல்லி, அந்த கருத்துக்களை சொல்லி, நீங்க எல்லாம் நல்ல செயலா இருந்து நல்ல வழியில வாங்கன்னு சொல்லியிருப்பானவங்க, ஒரு செத்து போன தாவரத்தை மீண்டும் புழைக்க வைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்னு எவன் சொல்லியிருப்பான்? அப்ப எங்களை மாதிரி எப்படி அனுப்பிச்சு வச்சது பாரு. 7 மணி நேரம் 6 மணி நேரம் உன் பயணத்தை நீ கவலைப்படாதே, இந்த சூலத்தை தூக்கி கொண்டு போ. கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் இந்த சூலத்தை உன் உடலை நாங்க ரெடி பண்ணிருக்கிறோம். இரவு பகல் பாராமல் இந்த உடலை ரெடி பண்ணிருக்கிறோம். காசி மாதிரி கங்கை நதியில முழுக வச்சு ஒரு கரையில உட்கார வச்சிருக்கிறோம். ராமேஸ்வரம் மாதிரி ஒரு புண்ணிய தீர்த்தத்துல அந்த கரையில உட்கார வச்சிருக்கிறோம். அப்புறம் காவேரி கரையில ஒரு முக்கியமான இடத்துல உன்னை நதியில நீராட வச்சு உட்கார வச்சிருக்கிறோம். எத்தனையோ காடு மலைகளுக்கு உன்னை கூட்டிட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் பக்தி அல்ல, இந்த உடலுக்குள்ள சூட்சமவாசிகளாக இருக்கக்கூடிய நாங்கள், இந்த உலகத்திலே சூட்சமவாசிகள் என்பதுதான் சித்தர்கள். அந்த சூட்சமவாசிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உடலுக்குள் வந்துட்டு போறதுக்கான ஏதுவாக இருப்பதற்காக தான் இந்த உடலை ரெடி பண்ணோம். அப்ப நீ அங்க போகும்போது அங்க பகுதியை ஒரு நல்ல தன்மைக்கு உருவாக்குவோம். இதுதான் நோக்கம். அப்ப இந்த உடல் படுற துன்பத்தையோ அந்த நேரத்தையோ எதையும் கவலைப்படாத, நீ போ அப்படிங்கிறது ஒண்ணு. 2வது, நிறைய நாட்கள் என்ன போன்ற ஒரு ஆளுக்கு சாக போற மனிதன் தொந்தரவு அளித்திருக்கிறான். ஆணும் என்னை தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க, பெண்ணும் என்னை தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என் கூட இருக்கிறவங்களும் என்னை தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நான் நிறைய நாள் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு சூட்சமத்துக்குள்ள இருக்கிற அது சொன்னது, நிறைய நாள் என்ன நீ தொந்தரவு பண்ணியிருக்கிறேன்னு. அந்த சூட்சமவாசி என்னன்னா, உயர்ந்த சக்தி கொண்டவன் நான் வந்த போது சுண்டல் வாங்கி தின்னுகிட்டு சம்பந்தமே இல்லாதவன்ட்ட ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கிற? கைலை மலையிலிருந்து எவனாலையும் பார்க்க முடியாத ஒரு பேர் அலைவரிசையாக இருக்கக்கூடியவன் நான் உன் உடலுக்குள்ள படுத்திருக்கும் போது சம்பந்தமே இல்லாத ஒரு நபர்கள்ட்ட ஏன்டா வெட்டி கதையை பேசுற? அப்ப எத்தனை நாள் நாங்க தவிச்சிருப்போம், எத்தனை நாள் சங்கடப்பட்டிருப்போம். அப்ப உயர்ந்த கருத்தோட உயர்ந்த மெசேஜ, மகனே இங்கிருந்து கிளம்பி இன்னும் ஒரு 30 மைலுக்கு அங்க ஒரு மலைத்தொடர் இருக்குடா, அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்றான்னு அந்த கருத்தை சொல்ல வந்த அது, நான் அது கருத்தை கேட்காம இங்க கருத்து பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப அது 20 நிமிஷத்துல என்ன முடிச்சுட்டு வெளியில போக வேண்டியது 2 மணி நேரம் காத்திருக்கு. அப்ப 2 மணி நேரம் காக்க வச்சவனு யாரு? நான் தானே, என்னுடைய உடல் தானே. அப்ப அது வருத்தப்பட்டு இந்த மாதிரி செய்யலாமா நீ அப்படின்ட்டு போனுச்சு. இதே போலதான் எனக்கு சுத்தி இருக்கிற நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் ஒரு உயர்ந்த சிந்தனையில் இருக்கிற என்ன நிறைய தொந்தரவு பண்ணும்போது அது சொன்னிச்சு, என்ன நீ தொந்தரவு பண்ணல, அதே மாதிரிதான் இந்த கோமாளிகள் உன்னை தொந்தரவு பண்றாங்க.
உன்னை அவங்க தொந்தரவு பண்றதுக்கும், உன்னை மிஸ்யூஸ் பண்றதுக்கும், உன்னை பயன்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கும், உன்னை வேற மாதிரி பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உன்னை உணர முடியல. உன்னை உணர்ந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அவங்க வாழ்க்கை என்ன? சொர்க்கம். உன்னை உணராதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாது. உன்னை மாதிரி ஒரு ஆளை அவன் போய் கைலை மலைக்கு டிக்கெட் எடுத்து போய் கைலை மலையில போய் கைலைநாதனை போய் பார்க்கணுமா? அந்த காற்றை பார்க்கணுமா? அந்த காற்றே உனக்குள்ள இருக்குல்ல. அப்ப உணர்ந்தானா அதை கிரகிக்கிற வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும்ல. இப்ப என்ன சொல்லுதுன்னா, சில மலைத்தொடருக்கு நான் போறேன். அப்ப அந்த மலைத்தொடர்ல என்ன சொல்லுதுன்னா, அந்த மலைத்தொடர்ல இருக்கிற ஒரு அலைவரிசைய நீ உணர முடியும். அங்கிருந்து சில காற்று உனக்குள்ள ஐக்கியமாகும். மொத்தத்தையும் ஐக்கியமாக முடியாது, இந்த உடல் தாங்காது. அப்ப என்னன்னா, பார்த்தா பிரிக்கணும். அப்ப பிரிச்சு ஷெட்யூல் மாதிரி போட்டு நீ என்ன பண்ணணும்னா, எப்பப்பெல்லாம் நாங்க உணர்த்தும் போது இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணும். அப்படிதான் அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப என்ன சொல்லுதுன்னா, இந்த மூக்குக்கோ நம்ம உடலுக்கோ ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அவ்வளவுதான் கிரகிக்க முடியுங்குது. அதே மாதிரிதான் என்ன மாதிரி ஆளை நீங்க கிரகிக்கிறதுக்கு முழுமையா டப்புன்னு கிரகிச்சிட முடியாது. அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கு. சில வருடங்கள் தேவைப்படும், சில மாதங்கள் தேவைப்படும். அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதங்கள் அந்த காலம் வரைக்கும் காத்திருந்து நிதானமா அந்த குரு சொல்ற அந்த பாதையில அந்த வழிகாட்டுபடி போனா ஒரு நாள் உனக்கு கிரகிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்குது. இப்ப சூட்சுமவாசிகிட்ட நான் செய்த தவற மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைந்து முழுமையாக என்னை திருத்தி கொண்டு ஒரு நல்ல மாணவனாக இந்த கம்பையும் இந்த வெண்பட்டையும் பெற்றேன். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களோ இந்த காணொளி பார்க்குறவங்களோ உங்க தவற திருத்தி கொண்டு நல்ல மாணவர்களாக நல்ல வழியில ஒரு நல்ல வடிவத்துல இந்த உடலையும் உங்க உயிரையும் பேணி காத்து கொள்ளுங்கள். உங்களுடைய விஷயம் சோத்துக்காக போராடாதீங்க. யாரு வேணாலும் உங்களுக்கு சோறு கொடுத்துருவான், எதுவும் எப்படி வேணாலும் கிடைச்சிரும். ஆனா ஒரு உயர்ந்த செயல் இந்த உடல்ல நல்ல தன்மையில வச்சிருக்கிறதுனா நீண்ட ஆயுளோடு நல்ல செயலுக்குள்ள உருவாக்கணும்னா ஒரு செயல் ஒருத்தவங்க கிடைக்கிறாங்கன்னா அவங்கள உணர்ந்து அந்த பாதையில போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னவன் கடவுளை உணர்ந்துட்டா கிடையாது. கடவுள்னா யாவன்டா, கடவுள்னு ஒரு சாப்டரே கிடையாது. நான் படிக்கிறேன், நான் வாழ்றேன், நான் சாப்பிட்றேன், இங்க கடவுளுக்கு எங்கடா ரோல் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவன் அந்த கதவு அங்க அடப்பட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது கடவுளே கதின்னு வாழ்றவன் என்ன பண்றான், இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ளேயும் அது மாதிரி இருக்கும். அவன் ஒரு கோரிக்கையோட வர்றான், அந்த கோரிக்கை நிறைவேறுனா என் கூட பயணிப்பான், அந்த கோரிக்கை நிறைவேறலைன்னா பயணிப்பான் கடவுளோட, என்னோட பயணிக்க மாட்டான், வேற கடவுளோட பயணிப்பான். இப்ப முனீஸ்வரன் கோயிலுக்கு போவான், முனீஸ்வரன் ஏதாவது செய்யலைன்னா காளி கிட்ட போயிடுவான், காளி ஏதாவது செய்யலைன்னா மகமாயிட்ட போயிடுவான், மகமாய் ஏதாவது செய்யலைன்னா ஐயப்பன்ட்ட போயிடுவான், ஐயப்பன் ஏதாவது செய்யலைன்னா முருகன்ட்ட போயிடுவான், எவனுமே ஏதாவது செய்யலைன்னா எங்கேயாவது போய் சுத்திக்கிட்டே இருப்பான். இப்ப அவன் கடவுளை விடல, கடவுளை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய விஷயம் என்னன்னா என் பிரச்சனைக்கு தீர்வு, அதுதான் விஷயம். இப்ப என்ன நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த கடவுள் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் உணரணும்னா அங்க அந்த எண்ணத்துல போய் கொஸ்டின் மார்க் பண்ணக்கூடாது. நீங்க செய்வீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்னை கை விட்டுருவீங்களா, அப்படியெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்ப அங்க என்னன்னா, என்ன சந்தேகப்படுறதுக்கு நீ யாரு, எனக்கு ஆர்டர் போறதுக்கு நீ யாரு, எனக்கு ப்ரோக்ராம் சொல்றதுக்கு நீ யாரு, என்கிட்ட இது வேணும்னு கேட்கறதுக்கு நான் என்ன சேட்டு கடை வச்சிருக்கேனா, இல்ல மல்லிகை கடை வச்சிருக்கேனா, இல்ல நான் என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவனா, என்கிட்ட எனக்கு இதெல்லாம் வேணும் சிவபெருமான் அப்படிங்கிறவருக்கு உங்களுக்கு காது கொஞ்சம் கேட்காது, அதனால நான் கொஞ்சம் சத்தமா சொல்லி உங்களுக்கு சொல்றேன், இல்லைன்னா எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொன்னா அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். அப்ப உன்னோட விஷயம் என்னன்னா, என்ன நம்புனா அங்க எதிர்வினை ஆட்டாம காத்திருக்கணுங்கிற. இப்ப ஞானம்ங்கிறது என்னன்னா, அவர் வருவாரா வரமாட்டாரான்னு டவுட் அடிச்சிட்டனாவே 2 வருஷம் தள்ளி போயிடணும் அர்த்தம். இவரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னா அங்கேயே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நீ நல்லவனாரு கெட்டவனாரு எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனா இந்த உலகத்தில் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை நான் நம்புறேன், செத்தாலும் பரவாயில்ல,
அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு ஒருத்தன் நின்னான்னா அவன் அங்க வழிகாட்டப்படுவான், அவனுக்கு அங்க வாழ்க்கை கிடைக்கும். அங்க என்னன்னா இந்த மாதிரி அலைவரிசை கிட்ட நேரடியா விவாதம் பண்றதோ அதுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது. அதுகிட்ட போய் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாம் எழுப்பினாலதான் இந்த உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் போய் நம்ம ஆளுங்கெல்லாம் முருகனையும் திட்டுவாங்க. அப்புறமா அவங்க வீட்டுல ஒரு நல்லது நடந்தோன்னா, அட முருகா நீ நம்ம நண்பன் மாறுறா, நீ நம்ம குலதெய்வம், அடுத்தது போய் அங்க போய் பொங்கல் வச்சுட்டு அங்க உட்காந்துருப்பாங்க. அப்ப என்னன்னா இந்த பொங்கல் வைக்கிறது, இந்த நல்லது செஞ்சுக்கிறது, இது எல்லாமே நடக்கலாம். ஆனா உணர்ந்து உனக்கு தேவையானது நடக்காம போயிருங்கிறாங்க. அப்ப ஒரு குரு கிட்ட போய் அவர் காட்டுற பாதையில நிக்கணும். அவர் நல்லாவே குரு இல்லைன்னு வச்சுக்கவே, ஆனா நீ நல்லவனா இருந்தா அந்த குருவுக்கு பதிலா உண்மையான குருவே ஒருத்தன் வந்துருவான். புரியுதா? இப்ப இங்க என்ன காரணம்னா, நீ விபச்சார வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு தவம் பண்ணு, ஆனா அங்க விபச்சாரிகள் இருக்கிறது முக்கியம் கிடையாது. அங்க நீ உண்மையா இருந்தானா பார்வதி வருவா. புரியுதா? கறிக்கடையில நீ போய் உட்காந்துக்க, நீ உண்மையா இருந்தனா கறிகள் மலரா மாறும். ஆனா நீ உண்மையா இல்லைன்னா சிவபெருமான் காலடியிலே உட்கார்ந்தாலும் நீ தேரமாட்ட ராஜா. நான் ஓப்பனா சொல்றேன், தேரவே மாட்டேன். கைலை மலைக்கு எல்லாம் போனவெல்லாம் சுடுகாட்டுக்கு தான் போனான். நம்ம இந்தியாவில் லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க, 200 ஆண்டுகள்ல கைலை மலைக்கு போனவன், காசிக்கு போனவன், கங்கைக்கு போனவன், யாத்திரையா போனவன், சாமியார்ட்ட போனவன், தியானம் எல்லாம் பாடாதியா செத்து போனாங்க. ஊர்ல புலிக்குழம்பு தின்னுட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவன் கூட 10 ஆண்டுகள் இன்னும் கூடுதல் ஆயுள்ல இருந்திருக்கான். இந்த கடவுள் பஜனை பாடிக்கிட்டு இருந்தவன் முன்னாடியே செத்து போயிட்டான். ஏன்? அதுக்குன்னு காரணம், அவன் என்ன பண்ணுவான்னா கடவுளுக்கு ப்ரோக்ராம் சொல்லுவான், கடவுளுக்கே ஷெட்யூல் போட்டு கொடுப்பான், சந்தேகப்படுவான். அது நேர் எதிரான எண்ணங்களை உருவாக்காதே, அது தேவையில்லை. அது தேவையில்லாத ஒரு விஷயத்த நீ உருவாக்கி கொள்ளாத அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே என்னுடைய சூட்சமத்துக்குள்ள நான் உணர்றது என்னன்னா, எது நடந்தாலும் சரி, ஒரு விஷம் தன்மை கொண்ட ஒரு பாம்பு வந்தா கூட நீ போ, அந்த பாம்பும் காரணம் இல்லாம உன்னை நோக்கி வராது. அப்ப காரணத்தோட தான் அது வந்திருக்கும். அதையும் உணர்வு, பார்த்துட்டு ஓடி போயிடாத. பாம்பு வந்துருச்சுன்னு ஓடாத. என்னடா இது, ஒரு பாம்பு எதுக்கு வருது அப்படிங்கிறப்பாரு. என் வாழ்க்கையில நிறைய நான் சொன்னேன்ல, ஆண்களும் என்னை சின்ன சின்ன காயப்படுத்தி இருக்கிறார்கள், பெண்களும் காயப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல நான் தோண்டு போய் அப்படியே ஒரு டயர்டாகி அப்படியே சாஞ்சிருக்கும் போது எனக்குள்ள உள் உணர்வு சொல்லுவோம், டே அவனை அனுப்பிச்சதே நான் தாண்டாங்க. இப்படியே சொல்லும். ஒருத்தன் என்னை கஷ்டப்படுத்திட்டான்னு உட்கார்ந்துருப்பேன்ல, டே அவனை அமிச்சதே நான் தாண்டாங்கும். ஏன்னா நீ அங்கன உணரு, இவனை மாதிரி ஒரு ஆள் வருவான், இவனை மாதிரி ஒரு ஆளையும் நீ பார்க்கணுங்கிறது முன் ஜென்மத்தோடைய தொடர்பு, முன் ஜென்மத்தோடைய செயல். பேஸ் பண்ணணும். அப்ப பேஸ் பண்ணாம நீ அப்படியே பாக்குறவன்லாம் பார்வதி தேவிய டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடா ஆகும்? டெய்லியும் 4-5 வெவ்வேறு விதமான ஆட்களை பார்க்கணும். இப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, யாருமே சரி அழுவவே கூடாது அப்படிதான் நினைக்கிறோம். துன்பமே வந்துடக்கூடாது, துயரமே இருந்துடக்கூடாது, நமக்கு எந்த கெட்டதுமே நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது எப்படி இருக்க முடியும்? அப்ப துன்பத்தையும் துயரத்தையும் வேலையா செய்யறதை விட்டுட்டு அது வந்தது ஏன் அப்படின்னு உணர்ந்தோம்னா அதுக்கான சொல்யூஷன் அவர் காட்டியும் கொடுப்பாரு, அது ஏன் வந்துச்சுங்கிறதையும் தெளிவுபடுத்துவார். இப்ப உள்ள நிறைய ஆண் பெண் துன்பப்படுத்தும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் எனக்கு தெளிவு கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, இவன் ஏன் வந்தான், ஏன் உன்னை தொந்தரவு பண்ணான், இவன் ஏன் உன்னை டார்ச்சர் பண்ணான், நீ உன்ன மாதிரி தியானம் பண்றவன ஒருத்தன் இப்படி டார்ச்சர் பண்றான்னா அவன் யாரா அவன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி விட்டுருவார். அப்ப நமக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே இயல்பா கடந்து போயிடும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். இப்ப ஒரு பலாப்பழத்தை அறுக்குறீங்க, அடுத்த உடனே யார் வருவா? ஃபர்ஸ்ட் ஈகாரம் தானே வருவான். அப்ப என்ன மாதிரி ஒருத்தரை நல்ல கருநாகம் கொண்ட உயர்ந்த அலைவரிசை கொண்ட நாகமும் வரும், விஷத்தன்மை கொண்ட நாகமும் வரும். இல்ல நீ ஏன் வந்துட்ட அப்படின்னு நான் கேட்க முடியுமா? அதுவும் வரதான் செய்யும். ஏன்னா அது பூர்வ ஜென்மத்துல அது ஒரு இடத்துக்குள்ள நம்மளோட ஒரு செயல் வடிவத்துல இருந்ததுனால அது இன்னைக்கு கெட்டு அது ஒரு தன்மை இழந்து பொலிவிழந்து இருந்தாலும் ஒரு இடத்துல என்ன பண்ணும்,
அதோடைய உயிர்ல சின்னோண்டு விழிச்சோன்ன அதோடைய விஷத்தை மறந்துட்டு நம்ம இவரை பார்ப்போம், இவரோட பயணிப்போம் அப்படிங்கும். அப்ப அந்த குருவுக்கு என்னன்னா, பயணிப்போங்கிறது ரைட்டு தான், பார்ப்போங்கிறது ரைட்டு தான், ஆனா விஷம் உள்ள ஒண்ண நான் எடுத்துட்டு போய் நான் என்ன பண்றது? அப்ப விஷத்தை முறிக்கணும்ல. அப்ப உள்ள இருக்கிற காற்று என்ன சொல்றான், நான் உன் விஷத்தை முறிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உனக்குள்ள வந்தேன். ஆனா உன் விஷத்தை முறிச்சது மட்டும் பத்தாது, நான் ரொம்ப நாள் உன்னோட இருந்து இந்த நகரத்துக்குள்ள சுத்தணும், பெரிய பெரிய கருத்துக்களை பேசணும்னா இந்த உடலுக்குன்னு அந்தந்த ஆண்டுகள்ல ராகு திசை கேது திசைலங்கிற மாதிரி கிரகத்துல உன்னுடைய சாபம் ஒண்ணு ஒன்னா வெளிப்படும். நீ எத்தனையோ மனிதர்கள்ட்ட சாபம் வாங்கியிருப்ப, பிறப்புல எத்தனையோ தவறுகளை செஞ்சிருப்ப. அப்ப அந்த தவறுகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நீயே சரி செய்யணும் இந்த உடலை வச்சு. அப்ப இந்த உடலை வச்சு நீ சரி செய்ய அந்த உடல் இங்க இருக்கிற எல்லா உடலுக்குள்ளயும் நமக்குள்ள தவறு இருந்தா அந்த தவறை எப்படி சரி செஞ்சுக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த உள் உணர்வு என்னன்னா, தவறு என்பது இயல்பு, அந்த தவறை சரி செய்யறதுக்கு உள்ளுணர்வா இருக்கிற நான் வந்து உனக்கு காட்டித்தரேன். அப்ப நீ காசிக்கு போறது பக்திக்காக கிடையாது, அப்பா அம்மாவுக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உன் உடலுக்காக. முதல்ல உன் உடல் முதல்ல ஒரு முழுகும் போது உன் தேகம் சுத்தமாகணும். அப்பதான் வீட்டுல இருக்கிற முன்னோர்களுக்கு எல்லாம் நம்ம தர்ப்பணம் கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அப்ப முதல்ல என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த இடத்துல நீ முழுகும் போது உன் தேகம் சுத்திகரிக்கப்படணும். அப்ப சுத்திகரிக்கப்பட்டு அங்கிருந்து முழுகிட்டு வந்து கங்கையில ஒரு இடத்துல அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது சொல்லுது, முன் ஜென்ம தொடர்புகள்ல இங்க ஒரு வேலை நீ பார்த்திருக்க, அந்த வேலையில சில பிழைகளும் சில கர்ம வினைகளும் உனக்கு ஆட் ஆயிடுச்சு. அப்ப நான் ஒரு காலத்துல நானே என்ன பண்ணிருப்பேன், பெரிய சாமியார் மாதிரி இருந்து ஒரு தகுடெல்லாம் எழுதி கொடுத்து போங்க பெரிய ஆளா இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் இந்த இறைவனுடைய கலையை தவறா பயன்படுத்தியிருப்பேன். பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தலைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப அந்த சாபத்துல என்ன ஆகுதுன்னா, உன் உடல் இந்த இடத்துக்குள்ள காசிக்குள்ள வந்தனா இந்த இடத்துடைய அந்த தன்மையை உன்னால உணர முடியாதுன்னு அங்க சாபம் கொடுத்துருக்கும். அப்ப காசி விஸ்வநாதனை நீ உணர முடியாது. காசிக்கு போகலாம், காசியில குளிக்கலாம், ஆனா அந்த கங்கையோட தன்மையையோ காசி விஸ்வநாதனையோ உன்னால உணர முடியாது. அப்ப உணரணும்னா அந்த சாபம் நீங்கணும். அப்ப அது அந்த வழிமுறைகளை சொல்லிட்டு இப்ப இந்த இடத்த உணரு. அதே நேரத்துல இந்த இடத்த உணரும் போதும் என்ன மாதிரி ஆளு உன்னோட இருந்தா இன்னும் கூடுதலா நீ உணர்வ. இப்ப நீங்க தியானம் பண்றீங்க, உங்களோட சூட்சமத்துல நான் இருந்தா உன் தியானம் சூப்பர், இன்னும் அதி தீவிரமா வரும், ஒரு நுட்பமா வரும். அப்ப நீ இருந்து சிரமப்படுவ தியானத்துல. அப்ப எங்களை மாதிரி சூட்சமத்துல ஒரு குரு இருக்கும்போது சிரமமே இருக்காது. சும்மா அப்படி ஒரு அப்படியே ஒரு காத்து அப்படியே பறந்து போய் இன்னொரு இடத்துல உட்காந்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி நடக்கும் தியானம், அந்த மாதிரி இருக்கும். அப்ப ஒரு குரு வந்து அவர் ரொம்ப போராடுறது எதுக்குன்னா, உன் வீடு வரைக்கும் வந்தேன், உன் வாசல் வரைக்கும் வந்தேன், உன் கனவு வரைக்கும் வந்தேன், உன் நெத்திப்பட்டுல ஒரு காட்சி கொடுத்தேன், ஆனா உன்னோட என்னால இருக்க முடியுதா? இங்க இருக்கிற எல்லா பேரோடையும் கேட்கிறேன், உன்னோட என்னால இருக்க முடியுதா? கனவுல வந்த என்னால், புருவ மத்தியில காட்சி கொடுத்த என்னால், உன் வீட்டுக்கு வந்த என்னால், உனக்கு உணவோ உனக்கு சின்ன சின்ன குறைகளை தீர்த்த என்னால், ஏன் உன் உடலோடு உன்னோட நான் என்னால ரொம்ப நாள் இருக்க முடியலன்னா உன் உடல் நல்ல தன்மையில இல்ல, அப்ப நல்ல வடிவத்துல இல்ல. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அப்ப நான் வெளியில இருந்து உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறேன், நீ வந்து சரியா இரு, சரியா போ, சரியா பாத்துக்க, உன்னை பாத்துக்க. அப்ப நான் எதுக்கு இந்த போராடுறேன்னா, என்ன பொறுத்தளவுக்கு ஏன் போராடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூலத்தையும் இந்த சூட்சமத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த சூலம் சொல் பேச்சை கேட்காது, இந்த சூட்சமம் ரொம்ப ஃபீல் பண்ணும். அந்த சூட்சமம் என்ன ஒரே ஒரு அர்த்தம் சொல்லுன்னா, போடா வெங்காயம்னு உன்னை தூக்கி போட்டு போயிருவேன். ஆனா இந்த காலத்துல இந்த நேரத்துல இந்த உடலை வச்சு சில வேலைகள் செய்யணும்னு நாங்க தீர்மானிச்சுட்டோம். அப்ப இந்த உடல் தேவைப்படுது நமக்கு, அதுக்காக தாண்டா நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உன்னை விடாம நான் வந்து நிக்கிறோங்கிறது. அப்ப இதே மாதிரிதான் எத்தனையோ மாணவர்கள் தவறு செய்தா கூட உங்களை மீண்டும் ஏன் வர்றோம்னா, முன் ஜென்மத்துல உனக்கு ஒரு வேலை செஞ்சு தரேன்னு நான் ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சூட்சமா சொல்லுது. அப்ப அவன் எப்படி இருந்தாலும் அவனை காக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. அப்ப அவனை மன்னித்து 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 மன்னித்து
அவனை தடுத்து ஆட்கொண்டு 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 அவனை கைவிட்டுறாம எப்படியாவது அவனை கரை சேர்க்கறதுக்கு போராடுறோம். எத்தனை மாணவர்கள் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2000 3000 பேர்கள் என்கிட்ட வந்துட்டு என்னை இழந்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் தன்னை உணர்றதுக்காக வந்தவன். ஆனா உண்டியலை குலுக்கிட்டு காசு வேணும், புள்ள வேணும், வீடு வேணும், பெயிண்ட் வேணும், சுண்ணாம்பு வேணும்னு சொல்லிட்டு பல இடத்துல போய் அங்க பல இடத்துலயும் மற்ற இடத்துலயும் போய் நல்லா இருக்காங்கன்னா அங்கேயும் உண்டியல் தான் குலுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனை எதுக்காக நம்ம கிட்ட வர வச்சுச்சுன்னா அந்த தன்னை உணர்றதுக்காக வர வச்சு. அப்ப அவன் போயிட்டான்ல. அப்ப இந்த சூட்சமம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தனை சந்திக்கணும், அவனோட இருக்கணும், அவனோட பழகணும், அவனோட பயணிக்கணும், அவனுடைய உள்வினையில உன்னை உணர முடியாமல் இழந்து போவான், மாண்டு போவான், இறந்து போவான். இதான் நான் சொன்னது. கைலை மலைக்கு டூரா போறாங்கல்ல, போயிட்டு வந்து என்ன பண்றாங்க? பாடாதியா செத்து போறாங்க. சிவா 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 சிவாங்கிறாங்கல்ல, செத்து போறாங்க. பிரதோஷத்துல உட்கார்ந்து அப்படியே உருகுறாங்கல்ல, செத்து போறாங்க. திருவாசகத்தையே கத்திட்டு கிடக்குறாங்கல்ல, செத்து போறாங்க. ஏன்னா இதுதான் செயல், இதுதான் வடிவம். அப்ப ஒரு 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 எவ்வளவு பெரிய ஒரு நுட்பம். நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, எனக்குள்ள இருக்கிற காற்றெல்லாம் உண்மையிலே சொல்றேன். இந்த வரலாறுல இப்படியெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தனை போய் பார்க்க முடியாதுங்க, பார்க்க முடியாதுங்க. நீங்கெல்லாம் எப்பனையோ ஒரு ஓலைச்சுவடிகள்ல ஓட்டுகள்ல எங்கேயோ பழைய புத்தகத்துல படிச்சீங்கல்ல, அவனோட தொன்மையான காற்று எனக்குள்ள இருக்கிறாங்க. அவனை போய் நீங்க எங்க போய் பார்ப்பீங்க? எந்த இடத்துல போய் தேடிட்டு போய் பார்ப்பீங்க அவனை போய்? அப்ப அவன் உங்களுடைய முப்பிறப்ப அறிஞ்சு அவன் உங்களை துரத்திக்கிட்டு வர்றாங்க. இப்ப நீங்க என்ன துரத்திட்டு வந்தீங்களா? ஒசூருக்கு நான் தானே உங்களை துரத்திக்கிட்டு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த காற்று என்ன சொல்லுதுன்னா, டே இப்ப கிடையாதுடா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இருக்கிற நிறைய பேருக்குள்ள நான் பாக்குற நிறைய பேரை, டே நான் உன்னை சந்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்குக்கான நான் திருப்பி நான் சொன்னேன்ல, அதை நான் காப்பாத்துவேன்னு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு அந்த சூட்சமம் சொல்லுது. அப்ப ஒரு சூட்சமம் எவ்வளவு கரெக்டாக அது துல்லியமாக அது நடந்துக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நம்ம எல்லா குழந்தைகள்கிட்டையும் எல்லா மாணவர்கள்ட்ட என்ன சொல்றோம்னா, நீ தியானங்கிறத பெரிதா நீ எடுத்துக்கிற. தியானங்கிறது இயல்பா ஒரு குரு நினைச்சாருன்னா கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள தியானம் வரும். அது அவரு பார்த்துக்குவாரு. அவருக்கு அவருடைய கலை அது. இப்ப தியானமே பண்ணாம உனக்கு முக்தியும் கொடுக்க முடியும், ஞானமும் பெற முடியும். தியானம் பண்ணாதான் நீ முக்தி அடைவ ஞானம் அடைவங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு குரு என்பவர் உயர்ந்த தியானத்துக்குரியவர். அவருடைய தியானத்தை வச்சு உன்னை தடுத்து ஆட்கொண்டு உனக்கு ஒரு தியானத்தை வர வைக்கிறதோ, அவரே உள்ள இருந்து தானே ஒரு தியானமாகவே மாறிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? அப்ப தியானமே பண்ண தெரியாது எனக்கு. தியானம்னா எப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ சாதாரண ஒரு 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 கோவில்ல டீயை குடிச்சிட்டு காலையில உட்காரும் போது என் இடுப்பு நரம்புல ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சு. அப்ப தியானம் தானா வருது. அப்ப எனக்குள்ள பல நாள் என்ன பண்ணிடுச்சுன்னா, நான் ஏதோ கண்டுபிடிச்சு தியானம் பண்ணிட்டேன்னு நினைச்சான். அப்ப இல்ல, அந்த நரம்பு விழிச்சா அந்த நரம்போட தன்மையில பாம்பு இருக்குல்ல, அப்படி படம் எடுத்து அப்படின்னா இது ஒரு உஷ்ணம்பாங்க. இப்படி உசுங்குது இல்ல, இது ஒரு உஷ்ணம். அதே மாதிரி உங்க இடுப்புல நரம்பு விழிச்சா அந்த நரம்பு விழிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காற்று உள்ள வரும். நீங்க சுவாசிக்கிறீங்கல்ல, இந்த காற்று கிடையாது. அடிப்படையா நிறைய பேரால இறைவனை உணர முடியாம இருப்பதுக்கு என்ன காரணம்னா, உன்னுடைய நரம்பு வெளிச்சுச்சுன்னா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நரம்புக்கு தன்மைக்கு ஏற்ற ஒரு காற்று வரும். அப்ப அந்த உயர்ந்த காற்று, அப்ப உயர்ந்த காற்று என்னன்னா எது அடிப்படையில வரும்னா, அந்த நரம்பு விழிச்சோன்னா அந்த நரம்பு தன்மை வெளிப்படும் உடல், இந்த உஷ்ணத்தை. அப்ப அந்த காற்று இருக்குல்ல, இங்க ஒரு உடல்ல, ஒரு ஆண் உடலையோ பெண் உடல்லையோ ஒரு நரம்பு விழிச்சிருச்சுன்னா, இந்த தன்மையில ஒருத்தருக்கு நரம்பு விழிச்சிருச்சுன்னா அந்த காற்று உங்களுக்குள்ள ஐக்கியமாகும், உங்களை தேடி வரும். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன ஜாதியில வேணாலும் பிறந்திருக்கலாம், என்ன மதத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், என்ன மாதிரி சூழல்ல வேணாலும் நீ இருக்கலாம். ஆனா நரம்பு விழித்தவனுக்கு உன்னை தேடி அந்த காற்று வந்துடும். அப்ப அந்த காற்று உனக்குள்ள ஒரு நல்ல தன்மையை உருவாக்கும்.
அது போராடும். ஆனா அந்த உடல் பாக்கி இருக்கிற நரம்பெல்லாம் விழிக்காதனால, மனமும் விழிக்காதனால அந்த காற்றை அது பயன்படுத்திக்காம அது மனம் சொல்றபடி சொல்லி சாமியார் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். போதனைகள் சொல்லும், கருத்துகள் சொல்லும், தியானத்தை பற்றி கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்து போயிடும். அப்ப நீங்க இதெல்லாம் அப்ப ஒரு உயர்ந்த காற்று என்னக்குள்ள தியானமே பண்ண தெரியாதவனுக்குள்ள ஐக்கியமாயிருச்சு. அப்ப அந்த நரம்பு விழிச்சோன்னா ஐக்கியமானுச்சு. அப்ப என்னன்னா தியானம் பண்ண தெரியாத எனக்குள்ள தியானம் பண்ண தெரிஞ்ச ஒரு காற்று ஐக்கியமானுச்சு. அப்ப அதுக்கு முத்திரை பிடிக்க தெரியாத எனக்கு, முத்திரைன்னா என்னன்னு தெரியாத எனக்கு, காலை எப்படி கால் உடஞ்ச கால் உட்கார்ந்து சமணம் போட்டு தியானம் பண்ண முடியாது. ஆனா கிளீரா அப்படி அழகா ஒடுங்குது. இது ஏன் அப்படின்னா உள்ள இருக்கிற காற்று ப்ரொஃபஷனலே தியானம் பண்ணக்கூடிய காற்று. அப்ப நீங்க தியானத்துக்காக கஷ்டப்படுறீங்க, போராடுறீங்க. உள்ள ஒரு நல்ல தன்மையில ஒரு காற்று வந்தா தியானமே பண்ண தெரியாத ஒன்ன பெரிய தியானவனா மாத்திட்டு போயிரும். அப்ப நாங்க உங்கள்கிட்ட போராடுறது என்னன்னா, உனக்கு எல்கேஜி குழந்தைக்கு இருக்கு மாதிரி இது ஏ, இது பி, இது சின்னு கிளாஸ் எடுக்க வேண்டாம். குண்டலினி சக்திய நரம்புகளை இப்படி போய் இப்படி அப்படின்னு கிளாஸ் எடுக்க வேண்டாம். உனக்குள்ள ஒரு நல்ல புரிதலை நீ ஏற்படுத்திக்கிட்டனா, அந்த உடலையும் அந்த உயிரையும் ஒரு நல்ல தன்மைக்குள்ள கொண்டு வந்துட்டனா, உனக்குள்ள ஒரு நரம்பு வெளிச்சுச்சுன்னா அப்போ ஒரு காற்று வரும். அது ப்ரொஃபஷனலா அது உனக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கும். அப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுக்குள்ளயும் ஒரு சூட்சமம் இருக்கு, ஒரு சூட்சமம் இருக்கு. அந்த சூட்சமம் தான் உன்னுடைய குரு. உன்னுடைய குரு யார்? அந்த சூட்சமம். உன்னுடைய கடவுள் யார்? அந்த சூட்சமம். அந்த சூட்சமம் உன்னுடைய சூலத்தோடு ஐக்கியமாகும். அப்ப நீயே குருவாக மாறுவாய், கடவுளாக மாறும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த சூட்சமத்தை உணர முடியாம நாம என்ன பண்றோம்? பாதி 25% ஆன்மீகவாதியாவும் 75% இல்லறவாசியாவும் சுத்திக்கிட்டே அலைகிறோம். இதான் விஷயம். அப்ப நம்ம எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்ந்த குருமார்களை பார்த்துட்டோம், உயர்ந்த கலைகளை போய் பார்த்துட்டோம், உயர்ந்த புத்தகத்தை படிச்சுட்டோம். நமக்குள்ள என்னன்னா கண்ணை மூடிக்கிட்டு காலை மடிச்சு உட்கார்ந்து தியானம் பண்ணி காற்ற மேல ஏற்றி கீழே ஏற்றி ஒரு இடத்துல கவனம் வச்சு எப்படியாவது ஒரு அனுபவத்தை பெறணும்னு துடிப்பு இருக்க வேண்டிய, ஆனா உள்ள இருக்கிற சுவாசத்தை கவனித்தல் அப்படின்னா நெற்றி போட்ட கவனிக்க சொல்லல, புருவ மத்திய கவனிக்க சொல்றதோ, இங்க சுவாசத்தை இந்த முனையில கவனிக்கிறது இல்ல. உனக்குள்ள நரம்பு விழிச்சு ஒருத்தர் சூட்சமத்துல வருவான், அது நானா கூட இருக்கலாம். அப்ப ஒரு வேலை நடக்கும் பாரு, அதை கவனிக்கணுங்கிற. நீ தியானம் பண்றல்ல, அதை கவனிக்கணும். நீ எப்படி தியானம் பண்ற? காலையில உட்காந்துக்கிட்டு தியானம் பண்றல்ல, அத யாரு பாக்குறா? உன் குழந்தையோ பக்கத்து வீட்டுக்காரவங்களோ யாரோ ஒருத்தருக்கு பாக்குறாருல்ல, அத நீ பார்க்கணுங்கிற. அப்ப நீ பார்த்தனா உனக்குள்ள என்ன தியானம் நடக்குதுங்கிறது உனக்கே தெரியும். இப்ப எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, புருவ மத்தியை பார்க்காத, மூக்கு துவாரத்தை பார்க்காத, இதயத்தை பார்க்காத, குண்டலினி சக்திக்காக இருக்கிற இடுப்பு துவாரத்தை பார்க்காத. இதெல்லாம் உயர்ந்தது. இதெல்லாம் பார்க்க பார்க்க சூடு ஏற ஏற நரம்பு விழித்து உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஹெவியான ஸ்பீடு போகக்கூடிய விஷயம். இந்த ஸ்பீடை ஏற்றக்கூடாது. அப்ப நீ முழுமையான பைலட் கிடையாது. முழுமையான பைலட்டா இல்லாம நீ விமானத்தை இயக்கணும்னு நினைக்கிற, அப்படி செய்யாத. அப்ப எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, உனக்குள்ள நான் சுவாசமா வந்திருக்கிறேன்ல, என்ன கவனி, நான் என்ன பண்றேன், நான் தலைக்கு போறேனா இல்ல இங்க இதய பகுதியில் இருக்கிறேன்னா, நான் எந்த பக்கம் போறேன் சுழல்றேங்கிறத கண்டுபிடி அப்படின்னுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு என்னால முடியல. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று உடலுக்குள்ள வந்தோன்னே உடல் என்னன்னா அப்படி ஒரு சிலுக்கும், தப்புன்னு ஒரு மாதிரி ஆயிரும். இல்லைன்னா ஜுரம் வர்ற மாதிரி ஆயிரும், இல்லைன்னா கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும், இல்லைன்னா ஒரு பெரிய மயக்கம் வரும், இல்லைன்னா ஒரு சவுண்ட் வரும். இதெல்லாம் வருதுன்னா ஒரு உயர்ந்த செயல் எனக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னு அர்த்தம். அப்ப அந்த காற்று வந்தோன்ன அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணும். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லுதுன்னா, நான் வேலை செய்யறத நீ பாருங்க. அப்ப நான் கவனிப்பேன். அது வேலை செய்யும். அது இதய பகுதியிலையோ, அது இடுப்பு பகுதியிலையோ, அது இந்த சக்கராசிலையோ இல்ல தலைப்பகுதியிலையோ நான் வேலை செய்யல, நான் கவனிக்கல.
ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய அந்த சூட்சமத்தை நீ என்ன கவனி. சூட்சமத்தை இந்த சூழ தேகம் கவனிக்க வேண்டும். உண்மையான இறைவனை வணங்குவது, உண்மையான இறைவனை தேடுவது, உண்மையான தியானம் என்பது என்னன்னா, ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே உயர்ந்த குரு எதுன்னா அந்த வாசிங்கிற அந்த சிவாங்கிற அந்த காற்று உனக்குள்ள வரும். அந்த காற்று என்ன வேலை பண்ணுதோ அதை கவனி. அது உடல்ல இங்க இருக்கிற எல்லா நரம்புகளை பற்றி நன்கு தெரிந்தது அதுதான். அதுக்குதான் தெரியும். படைப்போட தத்துவத்துல நாத விந்து நமச்சிவாயனா நாத விந்த பத்தி நமக்கு என்ன தெரியும்? பெண்ணா இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளயும் சுரோனிதம்னு ஒரு நீர்த்தன்மை மாதிரி ஒரு பிசு பிசுன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப ஒரு ஆணுக்குள்ள இருக்கிற நாதவிந்த பத்தி அந்த ஆணுக்கு என்ன தெரியும்? ஆனா உள்ள இருக்கிற காற்றுக்கு அதை பற்றி முழுமையாக தெரியும். அப்ப நீ படிச்சுட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி பிரத்யேகமாக உடலை சூடியத்துற மாதிரி நீ ஒரு தியானத்தையோ ஒரு அழுத்தத்தையோ ஏற்படுத்துற. அது என்ன சொல்லுதுன்னா, என்கிட்டயே சொல்றது, நானே பெரிய அழுத்தம், நானே பெரிய கைலை மலை, நானே பெரிய அழுத்தமாக இருக்கும்போது இன்னொரு அழுத்தத்தை எதுக்கு ஏற்படுத்துற? நான் அழுத்தமா இருக்கும்போது அந்த அழுத்தத்தை கவனிச்சனா இந்த அழுத்தம் உடலுக்குள்ள எங்கெங்கெல்லாம் வாகித்து வேலை பார்க்குது. அப்ப என்ன பண்ணணும்? ரூட்டு, அந்த மேப் மாதிரி ரூட் இருக்குல்ல, அந்த உடல்ல இருக்கிற எந்தெந்த நரம்பெல்லாம் அது இயக்குதுங்கிறத உனக்கு காட்டி கொடுக்கும். உன்னை ஒரு பார்வையாளனா பார்க்க வைக்கும். அப்ப யாருக்குள்ள இருந்து தியானம் பண்ணுது? நமக்குள்ளதான் இருந்து தியானம் பண்ணுது. நீ தியானம் பண்ண வேண்டியதில்ல. வெளியில பாக்குறவங்களுக்கு நான் கண்ணை மூடிட்டு விரைச்சி போன மாதிரி உட்கார்ந்து இருப்பேன். நான் தியானம் பண்ணவில்லை. இந்த ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஒரு காற்று அது தியானம் பண்ணுது, நான் அதை கவனிக்கிறேன். அப்ப என் உடல் தன்னை மறந்துருச்சு. அப்ப ஒரு சின்ன கான்சியஸ என்ன பண்ணுது? அந்த காற்று என்ன பண்ணுது? நீ சமாதி மாதிரி செத்தவன் மாதிரி போயிடக்கூடாது. ஆரம்பத்துல நீ வளர்றதுனால நான் உள்ள என்ன வேலை செய்யறேங்கிறத நீ கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு கான்சியஸ கொடுத்துச்சு. அப்ப அந்த கான்சியஸ்ல நான் கவனிச்சேன். அப்ப கவனிச்சுட்டு பல நாள் அந்த கவனிப்புல சில வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள குழப்பம் அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ இப்படிலாம் இருந்துச்சு. திருநெல்வேலியில இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, என்னுடைய தாய். அவங்க வீட்டுல பல நாள் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த குண்டலினி சக்தியை பத்தி, இடுப்பு நரம்புகளை பற்றி நான் என்ன பண்ணுவேன்னா படமா வரைஞ்சு ஒரு 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 பேப்பர்ல அப்படியே வரைஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்ப எனக்குள்ள இருந்த உயர்ந்த செயல் என்ன சொன்னுச்சுன்னா, அட முட்டாள், இந்த நரம்பெல்லாம் வரைஞ்சி காற்று இப்படி போகுது அப்படி போகுதுலாம் எப்படா கண்டுபிடிப்ப? முதல்ல என்ன பாடுறா, என்ன உணர்ந்து என்னோட டிராவல் பண்றா, என்னோட மிங்கிள் ஆகுடா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் செய்யாத, என்ன புடிச்சுக்க, நான் உன்னை கரை சேர்க்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அப்படிதான் விஷயம். இப்ப நான் எப்படின்னா, ஒரு பிசிக்கலா என்ன பார்க்காத, ஒரு படகு, நான் ஒண்ணு கொண்டு போய் அங்கிட்டு போய் அந்த கரையில ஒண்டி விட்டுருவேன். புரியுதா? அப்ப அந்த வடிவத்துல தான் அது என்ன பண்ணுதுன்னா, ஓ நரம்பு, ஓ உடலு, அதை நான் எப்படி ஏற்கிறேன்னு பாரு. புரியுதா? உன்னுடைய கவனத்தை வச்சுக்கிட்டு குண்டலினி சக்தியோட நரம்ப நீ வேற எந்த பக்கம் போய் கண்டுபிடிப்ப? இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து இங்க இருக்கிற எத்தனையோ பெரியவங்க, நீங்க எத்தனையோ குருமார்களுடைய புத்தகத்தையும் பெரிய பெரிய ஞானிகளோட புத்தகத்தையும் படிச்சிருப்பீங்க. எல்லா பேருக்கும் புருவ மத்தியில இங்க நெற்றிக்கண் இங்க இருக்கு, இந்த கீழே இருக்கிற குண்டலினி சக்தியோட இருக்கிற வேறு எல்லாமே தெரியும். யாரு கண்டுபிடிச்சா? யாரு முழுமையா அதுல போய் ஆய்வு செய்து அதை போய் யாரு உணர்ந்தா? சிவபாக்கியரோ காகப தொண்டரோ நான் சொல்லுவீங்களே வண்டிய, இங்க இருக்கிற கிளாஸ் எடுக்கிற எல்லா குருமாரும் அதை முழுமையா அந்த வேற போய் கண்டுபிடிச்சு பார்க்க முடியாதுங்க. பார்க்கவே முடியாதுங்க. என்னால இல்லைங்க, யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, அந்த அடி வேற, அதான் அடியும் முடியுங்கிறது. அடியையும் முடியையும் உன்னால பார்க்க முடியாது. வெளிப்படையா அடியையும் முடியையும் தேரியா நீ படிக்கலாம், சக்கரம்னு சொல்லலாம். ஆனா அதை எப்படி இயக்கணும், அதை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், அந்த மாதிரி என்ன மாதிரி உள்ள சூழல் இருக்கு அப்படின்னு பயிற்சி காலத்துல உன்னால செய்ய முடியாது. அப்ப இந்த பயிற்சி காலத்துல நான் உள்ள காற்றாக இருந்து அந்த நரம்புகள்லாம் எப்படி இயக்குறேன், அந்த இடத்துக்குள்ள எவ்வளவு நாளி கவனத்தை வச்சு இருக்கிறேன், எவ்வளவு நேரம். இப்ப ஒண்ணு என்னன்னா, ஒரு காற்று வரும், பொதிகையிலிருந்து ஒரு காற்று வரும். அந்த காற்று இதயத்துல ரொம்ப நாள் எனக்கு வாகித்து இருக்கும், ரொம்ப நாள். அது ஏன்னா அந்த நரம்புகள் உடனே விழிக்காது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, மாத கணக்கா ஆகுண்டா அந்த நரம்பு விழிக்கிறதுக்கு.
அதனால அதே இடத்திலே நான் தங்கி இருக்கிறேன். அப்ப அதே இடத்துல நீங்க கவனம் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அதே இடத்துல அந்த காற்று அப்படியே ஒரு இரும்பு மாதிரி ஒரு 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 இது இருக்கும்ல, நம்ம மேகத்துண்டுகள் அந்த கருமேகங்கள் அப்படியே டெப்தா இருக்கும்ல, அந்த மாதிரி இதயத்துக்குள்ள அப்படியே டெப்தா இருக்கும். அது போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்னா, எனக்குள்ள ஒரு ஃபீல், அப்படியே ஒரு ஒரு இறை ஃபீல்லையே நடக்கிறது, சாப்பிடுறது எல்லாமே இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பேன். அப்ப அந்த இறை ஃபீல்ட்லயே இருக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி வந்துருச்சு, கடவுள் வந்துட்டாரு அப்படிலாம் இருக்கும். ஆனா அது என்கிட்ட எல்லாம் என்ன சொன்னுச்சுன்னா, மகனே, அந்த இதய பகுதியில் இருக்கிற நரம்பு விழிக்காது. மாத கணக்கா வருட கணக்கா நான் உட்கார்ந்து அதை வேலை பார்த்தா தான் விழிக்க வைக்க முடியும். புரியுதா அப்படிங்கிறது. அப்புறம் என்கிட்ட என்ன சொல்லும்னா, உன்னுடைய ப்ராசஸ், உன்னுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் கொஞ்சம் விழிக்காம இருக்கிறதுக்கு லேட் பண்றதுக்கு என்ன காரணம்னா நீ தான் காரணம். இப்ப நான் பல நண்பர்கள்ட்ட சொல்றேன், உங்க நரம்புகள்ல தியானம் வராம நீங்க நல்ல தன்மையை அடைய முடியாம போனதுக்கு காரணம் நீங்க தான். அப்ப என்கிட்ட என்ன சொன்னுச்சுன்னா, நான் மாத கணக்கா உன் உடல்ல இருந்து வேலை செய்யணும், ஆனா அதுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்ற. இப்போ நான் உன்னுடைய தொப்புள் பகுதியில இருந்து ஒரு வேலை செய்யணும், நீ ஃபுல்லா மூக்கு முட்டை அடிச்சுக்கிட்டு சோத்தை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா அதுக்குள்ள நான் எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த பகுதி முழுக்க நரம்பு மண்டலத்துல நான் போய் வேலை செய்யணும். அப்ப நாங்க வேலை செய்யும் போது பித்தப்பையில இருந்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியும் நம்ம போய் வேலை செய்யணும். நீ 4-5 பரோட்டா அள்ளி உள்ள தின்னுட்டு ஏப்பத்தை விட்டுட்டு உட்கார்ந்தனா நான் போய் அங்க போய் எப்படி வேலை செய்யறது சொல்லு அப்படிங்குது. அப்ப என்ன பண்ண, ஐயோ நாளைக்கு நான் கரெக்டா அந்த பரோட்டா எல்லாம் திங்காம வந்து உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்ப நாளைக்கு அது வராது. அப்ப என்ன பண்ணுவோம், பரோட்டாவை போய் திருப்பி திங்க போயிடுவோம். தின்னுட்டு வந்து உட்கார்ந்தாலும் அது வந்துடும். டேய் நான் தான் வர்றேன் நானு, ஐயோ நீங்க இன்ன வரைக்கும் வரலன்னு நான் பரோட்டா சாப்பிட்டுட்டேனே. ஏண்டா நான் வர்றேன்னு சொன்னேன், பிடி வாத்தியாரடா, நான் இப்ப வருவேன் அப்ப வருவேன், எப்ப வேணாலும் வருவேன்டா நானு. அப்ப நீ சாப்பிடாம இருக்கணும்ல. அப்ப நாவடக்க முடியல. அப்ப என்ன பண்ணுனா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் 4 மாசம் அந்த மக்கள்கிட்ட துன்பப்பட்டுட்டு உட்கார்ந்துரு, இந்த நரம்பு லேட்டா விழிக்கும். சில உண்மை தன்மைகளை நீ லேட்டா தெரிஞ்சுக்க. இப்ப உடல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலுக்குள்ள எங்கெங்கெல்லாம் நரம்பு விழிக்குதோ அப்ப உனக்கு ரகசியம் ஒண்ணு தெரியுதுன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் நரம்பு விழிக்கலையோ உனக்கு ஒரு ரகசியம் லேட்டா தெரியுதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். இப்ப 10 நரம்பு விழிச்சிருச்சு, 10 ரகசியம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் 2 ரகசியம் தெரியணும்னா நீ காத்திருந்தாதான் அது பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு அதுகிட்ட கொடுத்தாதானே செய்ய முடியும். இப்ப இதுதான் விஷயம். அப்ப நீங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை பண்ணிக்கிட்டா தானே உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும், ஒரு உயர்ந்த சிந்தனையை பார்க்க முடியும், ஒரு உயர்ந்த வடிவத்தை செய்ய முடியும். அது வேணும்ல, அது பண்ணணும்ல. அப்ப காலங்காலமாக சாதா கல்விங்கிறதுக்கும் இங்க இருக்கிற எத்தனையோ குருமார்கள் உயர்ந்தவங்க சூட்சமத்தில் இருக்கிறவங்க எழுதி வச்சுட்டு போனதும் புத்தகமா இருக்கிறத என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களை வழி நடத்துவோம், தடுத்து ஆட்கொள்வோம், நல்வழி காட்டுவோம், அந்த ப்ரொஃபஷனல் தியானத்தை எங்களால தான் சொல்லி கொடுக்க முடியுங்கிறாங்க. அப்ப எந்த குருமாரு என்கிட்டயே நீ தியான வகுப்பு எடுன்னு சொல்லவே இல்லையே. தியான வகுப்பெல்லாம் எடுக்காத. ஏன் எடுக்கிற தியான வகுப்பு? அது எடுக்கிறது கிடையாது, அது கிளாஸ் எல்லாம் கிடையாது. நீ தியானம் எப்படி எடுக்கணும்னா, நீ அனுபவம் பெற்றுட்டு நீயே அந்த அம்மா உடலுக்குள்ள போய் வேலை செஞ்சு அந்த அம்மாவை ரெடி பண்ணி விட்டுட்டு வா. அம்மா உன்னை ரெடி பண்ணிட்ட, நீ போய் நம்ம நல்வழி அடைஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு வா. ஒரு பையன் உடலுக்குள்ள போ, அவனை நல்வழி படுத்திட்டு வா. அதை விட்டுட்டு வெளியில உட்காந்துட்டு நீ ஏன் பாடம் எடுக்கிற? இப்ப அவன் என்ன பண்ணுவான், உன் சொல் பேச்சை கேட்டுட்டு வீட்டுல போய் உட்கார்ந்து கடுமையா சிவா 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 அவனு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடப்பான். ஆமா வாய சொல்றது கத்துவான், ஏதோ ஒண்ணு செய்வான். அவன் இந்த மாதிரி தன்னை வருத்திக்குவான். இரவு பகல் பாராம வருத்தி இந்த உடலை என்ன பண்ணுவான், உடலுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்திடுவான். அப்ப உடல்ல உஷ்ணம் அதிகமா ஏறும்போது என்ன ஆகும், பித்த பையி, காமம், செயல் எல்லாமே ஒவ்வொரு விதமாக மாற தொடங்குறோம். அப்ப உடல்ல என்ன பண்ணும், நல்ல தியானம் வர அந்த உடலை நாமளே பால்படுத்தின மாதிரி ஆயிரும். நாமளே அந்த உடலுக்கு சில துன்பங்கள் கொடுத்தது மாதிரி ஒரு மாறும் ஆயிரும். அப்ப அதனாலதான் நான் பல நண்பர்கள்ட்ட பல சகோதரர்கள்ட்ட சொல்றது, தயவு செய்து உங்க உடலை நீங்க துன்பப்படுத்தாதீங்க. நீங்க ப்ரொஃபஷனலா பெரிய ஞானி மாதிரி நான் வாசிக்கலையை பண்றேன், நான் அந்த கலையை பண்றேன், நான் நிறைய பேருக்கு விளக்கம் கொடுக்கல, ஆனா பின்னாட்கள்ல
நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்க போறீங்க. என்னால எளிமையா ஒரு குழந்தை மாதிரி நான் சொல்லிட்டு கிராஸ் பண்றேன். நீங்க இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் அழுவீங்க, அன்னைக்கு நான் பக்கத்துல இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் விஷயம். அப்ப நான் உங்களுக்கு குழந்தை மாதிரி என்ன சொல்றேன்னா, சூட்சமத்துல நீ நல்ல ஒரு வடிவத்துக்குள்ள நீ இருந்தனா உன்னை தேடி ஒரு காற்று வரும், அது உன்னை வழி நடத்தும், உனக்கு ஒரு பிரமாதமான தியானத்தை அது கற்றுக் கொடுத்துரும். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அப்ப ராமகிருஷ்ணர் தியானம் பண்ணல. நான் இவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு பேசுறேன். அவரு பண்ணல, காளி தியானம் பண்ணி தியானத்தை கத்துக் கொடுத்தா ராமகிருஷ்ணன். அப்ப காளிங்கிறவங்க யாருன்னா அலைவரிசையா தியானம் பண்றவங்க தான் காளி. புரியுதுங்களா? அப்ப ராமகிருஷ்ணர் ப்ரொபஷனலா தியானம் கத்துக்கிட்டாரா? தியானத்துக்குரியவரா? அவர் கோயில் பூசாரி. அவரு அந்த கோயில் பூசாரிக்கு எந்த தியானம் தெரியும்? எந்த முத்திரையை பிடிச்சுக்கிட்டு அவர் உட்கார்ந்தாரு? அப்ப அவருக்குள்ள தியானம்னா தியானம் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் உள்ள இருந்துச்சு. புரியுதா? நீ முத்திரை பிடிக்கும் போதே தெரிஞ்சிடும் உனக்குள்ள எவன் இருக்கிறான்னு. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்ப இதெல்லாம் நம்ம உணர்ந்து அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். இப்ப என்னுடைய காலையிலையோ மாலையிலையோ காணொளி கேட்கறதோ, என்னுடைய பயணத்துல எல்லாம் நான் பேசுறதெல்லாம் உங்களுக்குள்ள என்னன்னா, உங்க உயிர் கொஞ்சம் விழிச்சுச்சுன்னா என்ன ஆகும்னா, உங்க உடல்ல சில நரம்பு விழிக்கும். அப்ப நரம்பு விழிச்சா என்ன மாதிரியோ இல்ல உங்க பகுதியில் இருக்கிற உயர்ந்த ஏதாவது ஒரு அலைவரிசை ஞானிகள் உங்க உடலுக்குள்ள வருவான். அப்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மையும் ஒரு நல்ல தியானமும் வர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்ப அவன் வந்தானா உங்க உடலை கெட்டு போகாம அவன் பார்த்துக்குவான். புரியுதுங்களா? இப்ப நீங்க என்கிட்ட மருந்து கேட்குறீங்க, உடல் சூடாயிருச்சு, உடல் அதாயிருச்சுன்னு. ஒரு நல்ல காற்று உள்ள வந்தா அவனே உனக்கு உணர்த்தி இந்த மருந்தை எடுத்துக்கன்றுவான். புரியுதுங்களா? அவன் எல்லாமே தெரியும் அவனுக்கு. அப்ப அவன் அந்த பித்த பையையோ தவறான சிந்தனைகளையோ தவறான எண்ணத்தையோ உன்னை அப்படி கைட் பண்ண மாட்டான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு குருங்கிறது யாருன்னா, நம்மளுடைய உள் உணர்வாக நமக்குள்ளே போகிற காற்று தான் குரு. சரிங்களா? அதுதான் விஷயம்.